அனைவருக்கும் வணக்கம். நமது ஜெய்பீம் லா அசோசியேஷன் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஜெய்பீம் லா அசோசியேஷன்ல தொடர்ந்து வாரம் சட்டம் சார்ந்த விஷயங்களை கிளாஸஸா கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் என்ன கிளாஸ் அப்படின்னா மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனை பத்தி நமக்கு நடத்த வந்திருக்கிறவங்க யாரு அப்படின்னா அட்வொகேட் பால கணேசர் அவங்க. இப்ப இந்த மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, இதோட ரிலேட்டட் செக்ஷன்ஸ் என்னென்ன, ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன, அதே மாதிரி இந்த மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்ல எப்படி ட்ரையல் நடக்குது அப்படின்றத பத்திலாம் தெளிவா எடுத்துரைக்கிறதுக்கு நம்ம சார் வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் முன்னாடியே ஒரு கிளாஸஸ் நமக்கு நடத்தி கொடுத்திருக்காரு. என்ன கிளாஸ் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமாக ஒரு கிளாஸ் நடத்தி தந்திருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான கிளாஸை யூடியூப் சேனல் வினோத் லீகல் ஹப்ல நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 பார்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை போய் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை பின் பண்றேன், அதை போய் நீங்க பாத்துக்கோங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். இப்ப அதை பார்த்துட்டு நீங்க மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனை பார்க்கும்போது இன்னும் அழகா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது இங்க வரவங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்றத தாண்டி வர முடியாதவங்க எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த யூடியூப் சேனல்ல வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன டாபிக் வேணும், எது சார்ந்த விஷயங்களை நாங்க கிளாஸஸா எடுக்கணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல பண்ணி நம்ம கொண்டு போகலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். மர்டர் அப்படின்னா எதுல சொல்றாங்க நம்மளுக்கு? ஐபிசி பிஎன்எஸ்ல செக்ஷன் 103 அது பனிஷ்மெண்ட். 101 அப்ப அந்த 101ல என்ன சொல்றாங்க? நார்மலா மர்டரு 103ல பனிஷ்மெண்ட், 101ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப ஒரு மர்டரு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 கண்டிஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவனுக்கு இன்டென்ஷன் இருக்கான்ட்டு. சரிங்களா? இன்னொன்று அவனுக்கு ஒரு நோய், அதாவது யார் அடிக்கிறானோ அவனுக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே இவனுக்கு இந்த ஹார்ட் பேஷண்ட் அவனுக்கு தெரியுது, நெஞ்சில் குத்துனா அவன் இறந்துருவான்னு தெரியும், அதனால இது பண்ணுறான். அதுவும் நம்மளுக்கு மர்டர் கீழே தான் வருது. அடுத்து வேற என்னெல்லாம் இருக்கு அதில்? இல்லை, அது எக்ஸப்ஷனில் வந்துடும். என்ன தெரியுங்க? அதே மாதிரி ஒரு வெப்பன், ஏதோ ஒரு ஆயுதம், சரிங்களா, ஒரு டேஞ்சரஸ் வெப்பனோ ஏதோ. இப்போ நார்மலாக டேஞ்சரஸ் வெப்பனோ எதெல்லாம் டேஞ்சரஸ் வெப்பன் சொல்லலாம்? இன்ஜுரி, கரெக்ட். இப்போ ஒரு விளக்கமாறு குச்சி டேஞ்சரஸ் வெப்பனா, ஆனால் கண்ணில் குத்துனா அது டேஞ்சரஸ். அப்போ அது நேச்சரை பொறுத்து தான். அப்போ எதை நம்ம இது பண்ணுறோமோ அது. இப்போ ஒரு வெப்பன் இருக்கு, அந்த வெப்பனை வச்சு அதை அவன் கமிட் பண்ணுறான், இதனால அவன் பண்ணா அவன் இறந்துருவான்னு தெரிஞ்சு கமிட் பண்றான்ல, அதுவும் மர்டர் கீழே தான் வருது. சரிங்களா? இப்போ ஒரு கூட்டமா இருக்காங்க, நிறைய ஒரு கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு ஃபயரிங் பண்றாங்க. அவன் பெரிய கன் வச்சிருக்கான், ஃபயர் பண்ணா அவன் இறந்து, இந்த கூட்டத்துல விட்டோம்னா யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க. அப்ப இது ஃபுல்லாமே மர்டர் கீழே வருது. இதுதான் அவன் சொல்றான். அந்த 101ல எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றான். இந்த 4 கண்டிஷன் இருக்கான்னு சொல்றான். இப்ப நான் கொடுத்த எஃப்ஐஆர் கண்டென்ட்ல என்ன கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுது? அக்கா வணக்கம்க்கா. அக்கா இல்லை வெள்ளக்கா. ஆமாக்கா இருக்கா. இப்போ நான் கொடுத்த இதில் எது அப்ளிகபிள் ஆகுது? வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ வெப்பன் யூஸ் பண்ணிக்கிறது 3rd கண்டிஷனில் வருது. சரிங்களா? நான் ஒரு கத்தியோ ஏதோ ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கான். இது நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்குறாங்க. அதே எக்ஸப்ஷன், எதெல்லாம் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான். சரிங்களா? அந்த 5 எக்ஸப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொவகேஷன் தூண்டுறான். சடன் ப்ரொவகேஷன்ல ரொம்ப நேரம் தூண்டிகிட்டே இருக்கான், அவன் ஒரு ஆத்திரம் அடைஞ்சு ஒரு கமிட்மெண்ட் பண்றான். அது இது நாட் அமௌண்ட் டு கல்பபிள் கமிஷன், நாட் அமௌண்ட் டு மர்டர்னு சொல்லிட்டான். இதே 2வது ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கிறான். அப்ப அதுவும் எக்ஸப்ஷன்ல கொண்டு வந்துட்டான். 3வது எக்ஸப்ஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு வேலை செய்யும் போது
தடையிறது, இல்லை அவர் வந்து ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகும்போது அவன் அந்த கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். அப்படிங்கும்போது அவர் வந்து இவனை பிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அப்போம்போது அவன் மேலே பாஞ்சு ஏதோ ஒரு இறந்து போயிட்டாப்புல அப்படின்னா அதுவும் இந்த எக்ஸப்ஷன் கீழே வந்துடுது. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்போ ஒரு ப்ரொவோகேஷன் இல்லாமல் உடனே ஒரு சண்டையில் டக்குன்னு எதுவுமே இல்லை, மோட்டிவ் எதுவுமே இல்லை, அடிக்கிறான் இறந்து போகிறான். அப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது எக்ஸப்ஷனில் வருது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேமில் இருக்கும்போதோட அவனோட, அதாவது மைனர் இருக்கக்கூடாது, மேஜர் கன்சென்ட் அந்த இதுதான் எக்ஸப்ஷன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஃபாலோ ஆகுது, வெப்பன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. அப்போ அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் எங்கே வரும், அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் வந்து 103ல் 2 செக்ஷன் இருக்கு, 1 இருக்கு 2 இருக்கு. நம்ம போட போகிறது 103 1 தான். ஏன்னா 5 மெம்பர்ஸ்க்கு மேலே அந்த குரூப்பாக சேர்ந்து பண்ணாதான் நம்மளுக்கு 2 வருது. அப்போ இதுக்கும்போது 1 தான் வருது. ஓகே, இந்த கண்டிஷன். இப்போ நம்ம 103 வருது. நம்மளுக்கு அந்த சம்பவம், அந்த நான் கொடுத்த எஃப்ஐஆர் கண்டென்ட் படிச்சிருப்பீங்க. படித்ததில் இப்போ வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா அது வந்து 2 விதமாக பிடிப்பாங்க கம்ப்ளைண்ட், அது உங்களுக்கே தெரியும். ஒன்று டீம்டு, இன்னொன்று ரியல். எது ரியல் கம்ப்ளைண்ட், எது டீம்டு கம்ப்ளைண்ட்? எது ரியல் கம்ப்ளைண்ட்டு, எது டீம்டு கம்ப்ளைண்ட்டு? மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் கொடுக்குற ரியல் கம்ப்ளைண்ட். எப்போ டீம்டு கம்ப்ளைண்ட் எப்போ வரும்? இல்லை, இப்போ வந்து போலீஸ்கிட்ட போய் கொடுக்குறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அவர் எல்லாமே காகன்சபிள் அஃபென்ஸ் நினச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா காகன்சபிள் இல்லை, நான் காகன்சபிள் அஃபென்ஸ்ன்னு தெரிஞ்சோன்னே அவர் கொடுக்குற ரிப்போர்ட் பார்த்தீங்களா, அது வந்து டீம்டு கம்ப்ளைண்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னே ஓரலாக கொடுக்குறாங்க, அவர் ரெடிஸ் டு ரைட்டிங் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு ரெக்கார்ட் பண்ணுவார். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருங்கிறது எதில் சொல்லுது? BNWSல என்ன செக்ஷன்? ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்னு 2 of 1 of 6. சரிங்களா? அப்போ 2 of 1 of 6ல் 6, அதான் 1 of ப்ராக்கெட்டில் 6. இப்போ அதில் தான் சொல்கிறாங்க ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இப்போ இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் SHO. அப்படி SHO ஆப்ஷன்னா அடுத்து இமிடியேட்டு சப்பார்டினேட்டு, அவங்க இல்லை அப்படின்னா எபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஆஃபீஸர் இன்சார்ஜ். இப்போ இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது, இவர் பதிகிறார். சரிங்களா? இப்போ எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் போடுறாரு? காகன்சபிள் அஃபென்ஸில் தான். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு காகன்சபிள் அஃபென்ஸ்ன்னு நம்ம பதிவு பண்ணுறாரு. இப்போ ஒரு எஃப்ஐஆர் நம்மளுக்கு போடுறாரு, எஃப்ஐஆர் நம்மளுக்கு பதிஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன பவர்ஸ் கிடைக்குது? ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சாச்சு, காகன்சபிள் இன்ஃபர்மேஷன் பொறுத்து எஃப்ஐஆர் 173ல பதிகிறாங்க. அந்த 173ல என்னென்ன பவர்ஸ் நம்ம போலீஸுக்கு கிடைக்குது? இன்வெஸ்டிகேஷன் பவர். அந்த இன்வெஸ்டிகேஷன் பவருக்குள்ள என்னென்ன இருக்கு? மெயின் பவர் என்ன, துணை பவர் என்ன? மெயின் பவர் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும், நீட்டா பிரிக்கணும். மெயின் பவர் தனியா பிரிக்கணும். அந்த மெயின் பவருக்கு துணை பவர் என்னென்ன வருது, சப்சிடியரி பவர் என்னென்ன வருது? இப்போ மெயின் பவர் வந்து நம்மளுக்கு எஃப்ஐஆர் போட்டுறாரு. எஃப்ஐஆர் போட்டோன்னே அவருக்கு மெயின் பவர்ஸ் வந்து ஒரு 5 பவர் வந்து அவருக்கு வருதுன்னு வச்சு, 5ஓ 6ஓ நினைச்சிங்களா? என்னென்ன? ஃபர்ஸ்ட் அவருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் வருதா? சரிங்களா? அரெஸ்ட். அடுத்து ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை எனி அதர் திங்கையோ கொண்டு வர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. கொண்டு வர சீஸ் இல்லை, கேட்கலாம். ஆர்டர் போட்டு சம்மன் போடுறது கோர்ட்டு, ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட் இல்லை இந்த எனி திங்க்ன்ட்டான். எனி திங்க்னா ஒரு வீடியோ கேமராவோட இருக்கலாம், ரெக்கார்டட் எது வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு பவர் இதில் வந்துடுது. சரிங்களா? அடுத்து வேற என்ன பவர் இருக்குன்னா, செர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரே இது இருக்கு, செர்ச் அண்ட் சீசர். செர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்ன பவர் இருக்குன்னா, அவருக்கு லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ற பவர் இருக்கு. சரிங்களா? லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ற பவர் இருக்கு. அடுத்து லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அடுத்து அங்கே உள்ள என்னென்ன விட்னஸ், லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது விட்னஸ் எல்லாமே பார்க்குறாரா, அந்த விட்னஸ் ரிலேட்டடு
எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் வந்துடுது. அவங்கள சமன் போட்டு அழைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வந்துடுது. என்ன சரிங்களா? அட்டண்டன்ஸ், ரெக்வயரிங் அட்டண்டன்ஸ், அந்த பவர் அவருக்கு வந்துடுது. அப்போ எக்ஸாமின் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம். என்ன சரிங்களா? இந்த பவர்லாம் வந்துடுது. அடுத்து ஒரு சார்ஜ் ஷீட், அதாவது ஃபைனல் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்றது அதிகாரம் வந்துடுது. அப்ப ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னா என்னென்ன பவர், இதுதான் மெயின் பவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், அரெஸ்ட் பண்ற மெயின் பவர் வந்துருச்சு. அந்த அரெஸ்ட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு துணை பவர் என்னென்னு வரும். அடுத்து டாக்குமெண்ட்டை, என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வரலாம், சமன் போட்டு கொண்டு வந்து ஆர்டர், கோர்ட் வந்து சமன் போடும். அதாவது இங்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர். அப்போ ஆர்டர் போட்டு இந்த டாக்குமெண்ட் இல்லை எனி அதர் திங்க் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா பழைய 91 இப்போ 94 அந்த பவர் வந்தது. சர்ச் அண்ட் சீசர், அந்த டாக்குமெண்ட் கிடைக்கல அப்படின்னா அவர் சர்ச் அண்ட் சீசர் பண்ணலாம், வித் வாரண்டோ இல்லை வித்தவுட் வாரண்ட், 2 விதமா பண்ணிக்கலாம். அடுத்து லோக்கல் இன்ஸ்பெக்ஷன், அந்த லோக்கல் இன்ஸ்பெக்ஷன்ல போய் சம்பவ இடம் பார்க்கறது, என்னென்ன இருக்கோ ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்டன்ஸ் எல்லாத்தையுமே கெட் பண்றது. பிளஸ் அதில் உள்ள எக்ஸாமினேஷன், யார் யார் என்னென்ன விட்னஸ் இருக்கோ எக்ஸாமினேஷன் பவர் வந்துடுது. கடைசியா ஒரு ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட், அது சார்ஜ் ஷீட்டா இருக்கலாம் இல்லை ரெஃபர்டா இருக்கலாம், ஒரு ஃபைலிங் பண்ற ரிப்போர்ட்டு பவர் வந்து. இந்த பவர்ஸ்லாம் மெயின் பவர். ஒரு எஃப்ஐஆருக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் இந்த பவர்லாம் அவருக்கு இருக்கு. இதுக்கப்புறம் துணை பவர் தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் போகும்போது அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன பவர், அதுல என்னென்ன ரிலேட்டட் பவர், டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்றதுக்கு அதுல என்னென்ன பவர் இருக்கு, சர்ச் அண்ட் சீசருக்கு அதுல அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சு பார்ப்போம். இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டோன்னே நம்மளுக்கு ப்ரொசீஜர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்த செக்ஷன் அடிப்படையில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது? 176. 176 என்ன சொல்லுது? ஒரு காகன்சாபிள் இன்ஃபர்மேஷன் வருது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு. இது 175க்கு கீழே நான் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, இதை நான் உடனடியாக எந்த மெஜிஸ்ட்ரேட் காகன்ஸ் எடுக்கிறாரு, 210க்கு கீழே காகன்ஸ் எடுக்கிறாரோ அவருக்கு 4 வீக் உடனடியாக அவருக்கு அனுப்பிட்டு, ஒன்று நான் போகணும் இல்லை என்னோட சபார்டினேட் போகணும். சரிங்களா? என்ன பர்பஸுக்கு? டு விசிட் த ஸ்பாட். எஸ்ஓசி வந்துருச்சா? அரெஸ்ட் தி அக்யூஸ்ட், டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்டன்ஸ் ஆஃப் தி, வேற என்னென்ன நெசசரியோ எல்லாமே அவருக்கு இதில் கிடைச்சிருது. அப்போ 176 கீழே அவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 173ல போட்டாரு. இப்போ சம்பவ இடத்துக்கு போறாரு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதாங்க? பாடி இன்ஃபர்மேஷன். நான் நேரத்தை அனுப்பிச்சிட்டு படிச்சுக்கங்கன்ட்டு நான் சொன்னதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தவோட படிச்சுக்கணும். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாடி இருக்கு. இப்போ இதில் நம்மளுக்கு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பவர் வந்துச்சு அங்கே போகிறதுக்கு. சப்போஸ் ஒரு அன்நேச்சுரல் டெத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இன்கொஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அன்நேச்சுரல். இப்போ இந்த 179 இருக்கு பார்த்தீங்களா, பிஎன்டபிள்யூஎஸ், இதுக்கும் 195க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 175 வந்து ஒரு ரெக்கவரிங் அட்டண்டன்ஸ் விட்னஸை வந்து ரெக்கவரிங் அட்டண்டன்ஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்காண்டி 179. சரிங்களா? அதே 195ம் சமன் தான் இந்த விட்னஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 179ம் அதே சேம் கான்செப்ட் தான் சொல்லுது, 195ம் சேம் கான்செப்ட் தான் சொல்லுது. அதுலயும் சொல்லணும், அதாவது 15 வயசுக்கு கீழே உள்ளவங்களை வந்து அந்த அவங்க இடத்துல தான் போய் விசாரிக்கணும், ஃபீமேலை வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே தான் அங்கேயும் சொல்லுது, 195லையும் சொல்லுது. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இன்னொன்று 179. எது இல்ல ரெண்டு இதுவே இந்த சாப்டர், இந்த 195 இருக்குல்ல, இது எந்த சாப்டருக்குள்ள வருது? பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு இன்வெஸ்டிகேஷன் வருது. அப்ப இந்த 195 வந்து 173ல இருந்து 196 ஃபுல்லா போலீஸ்க்குள்ள பவர்ஸுக்கும் வருது, பிளஸ் கவர்மெண்ட்ஸுக்கும் வருது. விட்னஸ் இந்த 195 அப்ப அதுவும் விட்னஸ் தானே. அவங்க ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். என்னன்னா எஃப்ஐஆர் போட்டு விட்னஸை வர வைக்கிறது 179. சரிங்களா? இது இன்கொஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இன்கொஸ்ட் பண்ணுவோம். அப்ப எனக்கு வந்து குறிப்பிட்ட விட்னஸ் எனக்கு தேவை, யார் யார் பார்த்தாங்களோ அப்படிங்கும்போது எஃப்ஐஆர் இல்லாமே வர வைக்கலாம்.
அந்த 179 சேலஞ்ச் பண்றாங்க எல்லாமே எஃப்ஐஆர் போடாமே அனுப்புறாங்க. அப்போனா இதுக்கு 195 போட்டா சேலஞ்ச் பண்ண முடியும். 195 அந்த பாடி இன்கொஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த இதுக்கு. மத்தபடி வேற இதுக்கு பண்ண முடியாது. இந்த பாடி வந்து பார்த்திருப்பாங்கல்ல எப்படி இறந்துருப்பாங்கன்னு பார்த்திருப்பாங்க. அந்த அக்கமுள்ள ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸை கூப்பிடணும். 179னா எஃப்ஐஆர் போட்டு தான் கூப்பிட முடியும். 195 வந்து எஃப்ஐஆர் போடாமலே கூப்பிடலாம். இது வந்து ஒரு பவர். சரிங்களா? இப்ப ஒரு நார்மல் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விட்னஸை நீங்க விசாரிக்கணும்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் தேவை. அவங்கள கூப்பிடுறதுக்கு 179ல நீங்க கூப்பிடுவீங்க. சரிங்களா? அப்புறம் தான் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் விட்னஸே எடுப்பாங்க 180ல. அப்படி உங்களுக்கு கூப்பிடும் போது இந்த 179 எஃப்ஐஆர் போட்டுனா மட்டும்தான் கூப்பிட முடியும். இதே ஒரு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடியை எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். அப்போ போலீஸ் மட்டும் தனியா பண்ண முடியாது. யார் யார் பார்த்தாங்க அங்க பக்கத்துல உள்ள ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸை கூப்பிடுவாங்க இன்கொஸ்ட் பண்றதுக்கு. என்னன்னா நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறேன். இதை வந்து எஃப்ஐஆர் இல்லாம கூப்பிடலாம். மற்ற இதுக்குன்னா எஃப்ஐஆர் இருந்தா மட்டும்தான் கூப்பிட முடியும். இந்த பர்பஸுக்கு மட்டும் எஃப்ஐஆர் இல்லாம 195ல கூப்பிடலாம். ஃபார் இன்கொஸ்ட் அந்த பாடியோட கண்டிஷனுக்கு உள்ளதுக்கு தான். இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா இந்த ரெண்டு இதுக்கும் நான் சொன்னது? 179க்கும் 195க்கும் என்னது அது சொல்லியிருக்க மாட்டான். எப்பயுமே நம்ம உள்ள நல்லா டெப்தா படிக்கணும். சரிங்களா? இப்ப பாடி இருக்கு அப்படின்னா உடனே இப்ப வந்து சம்பவ இடத்துல என்னென்ன இருக்கோ அதை மாத்திரக்கூடாது. உங்க எதுவுமே அப்படியே என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் தான் என்ன 2(1)L என்ன சொல்லுது? கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். அது போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லாட்டினா மெஜிஸ்ட்ரேட் யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணா அதர் தென் மெஜிஸ்ட்ரேட் தான். சரிங்களா? அப்ப இன்வெஸ்டிகேஷன் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். அப்ப அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த இருக்கிற அந்த எப்படி இருக்கோ அதை அப்படியே இருக்கணும், மாறிடக்கூடாது. அப்ப அதை ப்ரிசர்வ் பண்ணணும், போய் பாதுகாக்கணும். என்ன எல்லாமே டு நாட் அந்த கிராஸ் லைன்லாம் போட்டு பக்காவா எப்படி இருந்துச்சோ அது மாதிரி எந்த ஒரு இல்லாம. ஏன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் தான். ஒரு ஹேர் கிடைச்சாலும் சரி, பிளட் இது கிடைச்சாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு அதை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். வேற அவன் கொடுக்குற வாய்மொழின்னா கோர்ட்ல செல்லாது. அப்போ ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட் கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொன்றத்தையும் தேவை. இதில் மர்டர் கேஸ் அப்படின்னா இன்னும் ஒன்று ஸ்பெசிஃபை என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த கிடைக்கிற பாடியில இருந்து ஒரு 10 மீட்டரோ 20 மீட்டரோ முடிய ஃபுல்லாத்தையும் சர்ச் பண்ணும். ஏன்னா அடுத்துட்டு போறோம் அப்படின்னா பிளட் சாம்பிள் எங்கேயாவது சிந்தலாம். ஒரு 10 மீட்டர் கழி தள்ளியோடு நம்மளுக்கு கிடைக்கலாம். என்ன செய்யுங்களா? கத்தியில இருந்து. அப்போ அந்த பிளட்டு கிடைச்சாதான் இவன் இறந்தவனோட பிளட்டும் எடுத்துருக்கிற பிளட்டும் ஒன்று, அந்த கத்தியில இருக்கிற பிளட்டும் இறந்தவனோட பிளட்டும் ஒன்றுங்கிறத நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கவர் பண்ணிடணும். யாரையும் இது பண்ண முடியாது, யாரையும் கிராஸ் பண்ண விடக்கூடாது. பக்காவா இதை நல்லா இது பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மர்டர் கேஸ்ல பக்கா சப்போர்ட்டிவ் கிடைக்கும். இல்லை அதில் கோட்டை விட்டாங்கன்னா விட்டதுதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு மர்டர் கேஸ் வருது அப்படின்னா முதல்ல எஃப்ஐஆர் பதிஞ்சிட்டாங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சப்டிவிஷனல் ஆஃபீஸர் யாரு? ஆர்டிஓ வந்து ரெவன்யூ சைடு. போலீஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி என்ன பண்ணா ஜிசிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இது வந்து மர்டருங்கும் போது ஜிசிஆர் கேசஸா கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? கிரேவ் கிரைம் ரிப்போர்ட், ஜிசிஆர் கிரேவ் கிரைம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு எஸ்ஹெச்ஓ வந்து மர்டர்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவாரு. சுப்பீரியர் ஆஃபீஸர், இமீடியட் சுப்பீரியர் ஆஃபீஸர் பாஸ் பண்ணிடுவாரு. அப்படியே வழி வழியா போகும். இப்போ எஸ்டிஓக்கு வந்தோன்னா, சப்டிவிஷன் ஆஃபீஸருக்கு வந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஜிசிஆர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவார். அவர் எஸ்பிக்கும் கொடுக்கணும், ரேஞ்ச் டிஐஜிக்கும் கொடுக்கணும். ரேஞ்ச் டிஐஜி ரேஞ்சுனா சரகம். இங்க டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க. இது ஜோனும் இருக்கு, சரகமும் இருக்கு. திருச்சி சரகமும் இருக்கு, ஜோனும் இருக்கு. இல்ல டிஐஜி அது வேற. என்னச்சுங்களா? இப்ப டிஐஜிட்ட எஸ்பிட்ட கிரேவ் கிரைம் ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. சரிங்களா?
இப்போ சம்பவத்தை போயிட்டு எல்லாமே பக்காவது பண்றாளா. இன்னொன்று எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா இன்கொஸ்ட் பண்ணி நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்ரோச் பண்ணி அனுப்புறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு அவனோட எப்படி டெத் ஆனான்னு நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். லேட் ஆக ஆக நம்மளுக்கு இதுதான் சொல்ல முடியாது, அது எப்படின்னா மாறலாம். ஏன்னா நம்மளோட நேச்சர் கண்டிஷன் எப்படி வேணா இருக்கலாம். அதனால முக்கால்வாசி டிலே இல்லாமல் அனுப்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பாட்டை போய் எல்லாமே இது பண்ணியாச்சு, ஃபுல்லாக கிராஸ் லைன் எல்லாமே பண்ணியாச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட்லேயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கண்டென்ட்டில். அது இல்லாமல் அப்போ நம்ம என்ன பண்ணோம், கேமரா எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ கவர் ஆகுது, எத்தனை ஏரியாவை கவர் ஆகுது அதை பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கண்ணு கூட பார்க்குறதோட நோட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதனால நம்மளுக்கு ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, 7 வருஷத்துக்கு மேலே உள்ள அஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கம்பல்சரி வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யுங்க, 176 சப்கிளாஸ் 3 176 சப்கிளாஸ் 3ல 7 வருஷத்துக்கு மேலே உள்ள அஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஓசியை கம்பல்சரியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட்டும் கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பர்ட்டையும் கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா. அப்போ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது அவங்க மூலயமா கலெக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாமே வரைபடம் எல்லாமே வரைவோம். சரிங்களா. வரைஞ்சிட்டு இப்போ இன்கொஸ்ட் பண்ணுவோம். ஏன் இன்கொஸ்ட் பண்ணுறோம்? அதை நமக்கு சொல்லியாச்சு, கழுத்து அறுத்துட்டான்னு சொல்லியாச்சு. இப்போ இன்கொஸ்ட் நம்ம எதனால எதுக்கெல்லாம் இன்கொஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த கேசஸுக்கு இன்கொஸ்ட் பண்ணுவாங்க? இப்போ அன்நேச்சுரல் ஓகே, அது ஃபுல்லாமே அதில் அன்நேச்சுரல் கீழே இப்போ 194ல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போலீஸ் ரிப்போர்ட்டு என்ன சரிங்களா, போலீஸ் என்கொயரி அண்ட் ரிப்போர்ட் ஆன் சூசைட் எக்ஸெட்ரா. அந்த எக்ஸெட்ராவை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, சூசைட் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். போலீஸ் டு என்கொயரி அண்ட் ரிப்போர்ட் சூசைடு எக்ஸெட்ரா. அந்த எக்ஸெட்ராவில் என்னன்னா, ஒன்று அன்நேச்சுரல் இறந்துருக்கலாம், ஒன்று சூசைட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா. இன்னொன்று ஹேவ் பீன் கில்டு பை அனதர், வேற யாராச்சும் கொண்டிருக்கலாம், இல்லை அனிமல், இல்லாட்டினா மெஷினரி, இல்லாட்டினா ஆக்சிடென்ட், இல்லாட்டினா யாரோ பண்ணியிருப்பாங்க, some other person committed that offense. இந்த 6 விதமான இதுல அன்நேச்சுரல் வருது, அன்நேச்சுரல் டெத்து. அப்ப இது அதான் சார், நம்மளுக்கு அந்த எக்ஸெட்ராவையும் பார்க்கணும். அந்த எக்ஸெட்ராவை பார்க்கும்போது எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சூசைடுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. அதான் போலீஸுக்கு ரோடு ஆக்சிடென்ட்டுக்கும் அவங்க இன்கொஸ்ட் பண்ற அதிகாரம் வருது, பவர்ஸ் வருது. மர்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பவர் வருது. அப்போ ஒன்று சூசைட் பண்ணியிருந்தாலும் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அனதர் பர்சன் கில்டு பை சம் அதர் பர்சன்னாலும் இது பண்ணுவாங்க. மிஷினரி பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட்டு, அனிமலு, இல்லை யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சர்க்கம்டன்ஸ் இருக்கு. சரிங்களா. இப்போ இந்த இதுக்கெல்லாமே இன்கொஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்கொஸ்ட் நம்ம போலீஸோட என்ன அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத், வெளிப்படையான காரணம் தான் சொல்ல முடியும், ரியல் காஸ் ஆஃப் டெத் சொல்ல முடியாது. வெளிப்படையான காரணங்களை சொல்லிக்கலாம். இந்த ஒரு வெப்பன்னால இது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இன்ஜுரிஸ் உள்ள ஊண்டு இருக்கு, எவ்வளோ டெப்தா நறுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது வெளிப்படையான காரணத்தை அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத் போலீஸ் சொல்லிடலாம். போலீஸும் மெஜிஸ்ட்ரேட்டும் சொல்லலாம். மெஜிஸ்ட்ரேட் எப்போ இன்கொஸ்ட் பண்ணுவாங்க? இப்போ போலீஸ் இன்கொஸ்ட் பண்றது இது கஸ்டோடியல் டெத்து. இதே 7 வருஷத்துக்குள்ள மேரேஜ் ஆகி ஒரு பெண் இருந்தாங்கன்னா, சூசைட் பண்ணியிருந்தாலோ இல்லை யாரோ கமிட் பண்ணியிருக்காங்க, இந்த அஃபென்ஸை யாரோ கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கம்பல்சரி மெஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும், அது போலீஸ் பண்ணிட முடியாது. அதில் தான் போட்டிருப்போம் 196ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே போட்டிருப்பான். 94ல் சப்கிளாஸ் 3ல 1 and 2 வந்துச்சுன்னா ஷேலு தான் மெஜிஸ்ட்ரேட்டு. அதுக்கு மேல உள்ளது மே. ஆனா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த இதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, மற்றதுக்கெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு. அதுல தான் 194ல் 1ல படிங்களே,
அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சூசைடு சம் அதர் பர்சன் கமிட்டட் பண்ணிட்டாச்சு அப்படின்னா உடனே வித் யாருக்கு கம்யூனிகேஷன் அதாவது இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும். அடுத்து கமா போட்டுக்கு என்ன கொடுத்துருப்பானா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ ஏதாச்சும் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் ப்ரிஃபரபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய ஜிஓஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த மர்டர் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும்னு தேவை கிடையாது, நம்மளே பண்ணிடலாம், இன்கொஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற இந்த 7 வருஷத்துக்கு மேலே உள்ளதாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம இன்டிமேஷன் கொடுத்தாகணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்காண்டி அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத்து நம்ம போலீஸ் வந்து எடுக்கிறக்காண்டி. அப்போ என்னென்ன ஊண்டு இருக்கு, என்னென்ன ஃப்ராக்சர் இருக்கு, என்ன எரிக்காயம் இருக்கு, எல்லாமே அவங்க கெட் பண்ணிடுவாங்க. அதே தான் மெஜிஸ்ட்ரேட்டுக்கும். ஏன்னா அவங்களுமே ரியல் காஸ் ஆஃப் டெத்து சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அவங்கள எந்த கேஸுக்கு இந்த 7 வருஷத்துக்கு மேலே உள்ள கேசஸ் அவங்க போவாங்க, மெஜிஸ்ட்ரேட் கம்பல்சரியாக வருவாங்க. ஏன்னா அவங்க தானே பவர் டு இன்கொஸ்ட் நார்மலாகவே. சரிங்களா? 7 இயர்ஸுக்குள்ள திருமணமான, ஆமாம் 193ல 194ல சப் கிளாஸ் 3ல அதில் 5 இருக்கு. இப்போ ரியல் காஸ் ஆஃப் டெத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது யார்? இப்போ நம்ம போலீஸ் அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத்து கொடுத்தாச்சு, இன்கொஸ்ட் பண்ணியாச்சு. இன்கொஸ்ட் பண்ணோன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, மதிக்கத்தக்க சாட்சிகள் ஒரு 5 முன்னாடி பஞ்சாயத்தார்கள் பஞ்சநாமா ரெடி பண்ணுவாங்க. நம்ம என்னதான் போலீஸ்க்கு என்னதான் ரிப்போர்ட் கொடுத்தாலும் செல்லாது. நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தான் பண்ணேங்கிறது ஒரு கொலாபரேஷனுக்காண்டி. சரிங்களா? 5 பேர். அப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு, இன்கொஸ்ட் பண்ணியாச்சு. இன்கொஸ்ட் பண்ணோன்னே பாடியை வந்து ஒரு போலீஸ் மூலயமா, சபார்டினேட் போலீஸ் மூலயமா மார்ச்சுரிக்கு அனுப்புவாங்க. ஏன்னா பாடி மாறிடக்கூடாது, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ரியல் காஸ் ஆஃப் டெத்து டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு. டாக்டருக்கு ஏகப்பட்ட பாடி வந்திருக்கும், இந்த பாடிங்கிறத அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது போலீஸ் போட்டு அவர் வச்சிருப்பார் லிஸ்ட். பிஎம் பண்ணும்போது வேற யாருக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ டாக்டரோட இந்த பாடி கொண்டு போன போலீஸ்க்கு போற அதிகாரம் இருக்கு. அன்றைக்கு அந்த நடந்த போது யாருக்கு வந்து ஒரு நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து இந்த பாடியை போனா அவன் தான் கடைசி முடிய. அதான் அனுப்புவாங்க. அப்ப இங்க அந்த டயத்துல டியூட்டில யார் மாற்றாங்களோ அவங்க அந்த பிஎம் முடிய அந்த பாடியோட பொறுப்பு அவர் தான். இது பிஎஸ்ஓலாம் இருக்கு அந்த பாடி. இப்ப இவர் வந்து உள்ள பாடி மார்ச்சுரியில இன் பண்ணிட்டாரு. ரியல் காஸ் ஆஃப் டெத் எப்ப பண்ணுவாரு? டாக்டர் போஸ்ட்மார்டம் பண்ணா மட்டும்தான் ரியல் காஸ் ஆஃப் டெத் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து எதோட ரிலேட் பண்ணலாம் அந்த ரியல் காஸ் ஆஃப் டெத் எவிடன்ஸ்ல இப்போ உள்ள பிஎஸ்ஏல? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அது வேற. பிஎஸ்ஏல 7 எடுங்க. ஃபேக்ட் நெசசரி டு எக்ஸ்பிளைன் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ, ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். அது ஒன்லி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கும் தான். சரிங்களா? ரியல் காஸ் ஆஃப் டெத் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாரு. ஆமா, ஐஏல வந்து 9, பிஎஸ்ஏல 7. அதான் ஹெட்டிங்க படிக்கணும். என்ன சொல்லுது? ஃபேக்ட் நெசசரி டு இன்ட்ரோடியூஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். அது உள்ள படிச்சீங்கன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க போலீஸ். அது கிடையாது. போஸ்ட்மார்டம் கூட இதுல ரிலேட்டட் தான். ரியல் காஸ் ஆஃப் டெத் அவர் சொல்றது தான். சரிங்களா? ஒவ்வொரு நுணுக்கும் முக்கியம் நம்மளுக்கு. அப்ப ரியல் காஸ் ஆஃப் டெத் உடனே கொடுத்துருவாரானா இல்ல, அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பாரு. என்னென்ன இருக்கு, ஆனா என்ன எதனால அது ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிடுவாரு. பிளஸ் இந்த வெப்பனா அந்த வெப்பனாலாம் நம்ம போலீஸ் வந்து மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிலேட் பண்ணுவாங்க. அவர் இந்த வெப்பனால ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவன் அக்யூஸ்ட் வச்சிருந்த வெப்பனால தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த வெப்பனால இது ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்னு தான் வெளிப்படையாக கொடுப்பாரு. என்ன சரிங்களா? அப்புறம் இப்போ நம்ம இன்கொஸ்ட் முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இன்கொஸ்ட் ஒரு ப்ராசஸ் அங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கிட்டு இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க, வரைபடம் எல்லாமே வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்சர்வேஷன் மேனேஜர் தயார் பண்ணுவாங்க போலீஸ். இங்கிட்ட யார் ஐஓவோ அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். ரெடி பண்ணி ஒரு 2 விட்னஸ்ட அப்சர்வேஷன் மேனேஜர் கையெழுத்து வாங்குவார். 2 விட்னஸ்ட கையெழுத்து வாங்கிடுவார்.
இப்போ ரெடி பண்ணியாச்சா? இப்போ சம்பவ இடத்த விசிட் பண்ணியாச்சு. அக்கம் பக்கம் உள்ளலாம் அந்த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்னோ எல்லாத்தையுமே விட்னஸ்லாம் செட் பண்ணி வச்சுப்பாரு. நான் ஸ்டேட்மெண்ட்லாம் போட மாட்டார். பேர் என்ன யார் பார்த்தேன். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு முக்கியமான வேலை என்ன? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியும். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதனால் யார் யார் என்னென்ன விட்னஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. இங்கே சம்பவத்தில் உள்ள வரைபடம், அப்சர்வேஷன் மர்ஜர் எல்லாமே தயார் செஞ்சுருவாங்க. அடுத்து இப்போ அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். அக்யூஸ்ட் ஒன்று இருப்பானா, நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஏறி குச்சி ஓடிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனை பிடிக்கணும். அப்போ அவனை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதில் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, 2 அக்யூஸ்டு, ஒன்று நோனு, இன்னொன்று அன்னோனு. நோனை பிடிச்சாதான் அன்னோன் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நோன் நம்மளுக்கு குமார்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ குமாரை பிடிச்சாகணும். நம்ம ஸ்பாட்டுக்கு போனது 7:20க்கு நம்மளுக்கு வந்துச்சு. 8 மணிக்கு எஃப்ஐஆர் போடுறோம். 8:20க்குலாம் போயிட்டோம். அதுக்குள்ளவே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்க முடியும் போயிருந்தானா? காரில் ப்ராபபிலிட்டி பார்க்கணும். காரில் போயிருந்தானா எவ்வளோ போயிருப்பான், பைக்கில் போயிருந்தானா எவ்வளோ போயிருப்பான், நடந்து போயிருந்தானா எவ்வளோ போயிருப்பான், எல்லாத்தையும் ப்ராபபிலிட்டி பார்க்கணும். என்ன, ரன்னிங்கில் தான் போயிருக்காங்க. அப்போ வந்ததே இன்டென்ஷனோட வந்திருக்காங்க. அப்போ கார் இல்லை, ரன்னிங்கில் தான் செவரேறி குச்சி போகிறாங்க. தூரத்தில் கூட நிறுத்திருக்கலாம். அப்போ ஒன்று இங்கே பதுங்கி இருந்துக்கலாம். என்ன செய்யுங்களா, அதை இது பண்ணணும். ப்ளஸ்ஸு அவனோட ஃபோன்ஸ் என்னென்ன சிடிஆர் போட்டு உடனே டக்கு டக்குன்னு ரிப்போர்ட் வந்துடும். சரிங்களா? அப்போ சிடிஆர் இது ஒரு, அது அப்புறம் ஓகேங்களா, அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். சிடிஆர், டவர் தம் லொகேஷன், இது எல்லாமே அந்த ப்ராசஸ், அந்த அதெல்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ணிட்டான், கத்தியை எடுத்து தான் போகிறான். வெட்டிட்டான், கத்தியை எடுத்து தான் போகிறான். பிளட் அதில் இருக்குது. இவன் யார், டிசீஸ்டோட பிளட் எல்லாமே அந்த இதில் இருக்குது. போயிடான். எப்படி இருந்தாலும் போனோன்னே என்ன பண்ணுவான், ஒன்று கத்தியை தூக்கி போட்டுருக்கணும், இல்லை கழுவிட்டு பேக்கில் வச்சுட்டு கொண்டு போகணும். 2 இது. இவன் தூக்கி போடுறானே வச்சுக்குவோம். தூக்கி போட்டு இவன் தனியாக போயிடான், இன்னொருத்தன் தனியாக போயிடான், இவன் தனியாக போயிடான். போனோன்னே அடுத்து வந்து ஒரு பஸ் ஏறுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம போகிற வழியில் என்னென்ன கேமரா இருக்கோ எல்லாமே ரிலேட்டடாக போகும். இந்த கேமராஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் பின்னாடி அந்த கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ வந்து அக்யூஸ்டை பிடிக்கிறோம். இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள பவர் இருந்துச்சு. இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன போலீஸ்க்கு பவர் வருது, என்னென்ன பவர் வருது அவருக்கு? இப்போ அரெஸ்ட்டுங்கிறது மெயின் பவர். துணை பவர் அவருக்கு என்னென்ன வருது? என்கொயரி அடுத்தது. போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும், ரூல் நான் இப்போ வந்து சட்டத்தில் உள்ள ரூல் சொல்கிறேன்னா, போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்? எடுத்தோன்னு நம்ம ரிமாண்ட் ஸ்டேஷனுக்கு நமக்கு இன்னும் கூட்டு வரதுக்கு முன்னாடி ரிமாண்ட் பண்ணிட முடியாது. அவனோட அங்கு மச்சம்லாம் எடுக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு அரெஸ்டோட செக்ஷன் என்ன வருது, 35 62 வருது. அப்போ 35 என்ன சொல்றாங்க, 7 வருஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா நோட்டீஸ் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு. அர்னேஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன, அந்த 35 வந்து பாத்தீங்கன்னா 7 செக்ஷன் இருக்கும் உள்ள. 1 2 3 4 7 இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுல என்ன ஆகுதுன்னா 35ல 1ல சி தான் நம்மளுக்கு ஓகே ஆகும். பி வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்குள்ள, சி வந்து 7 வருஷத்துக்கு மேல. அப்ப இந்த 7 வருஷத்துக்கு மேல உள்ளதுங்கும் போது நம்ம அவனை வித்தவுட் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணல. உள்ள பவர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பவர் இருக்கு. சரிங்களா? வித்தவுட் வாரண்ட் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பவர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் யூனிஃபார்ம்ல இருக்கணும். என்ன சரிங்களா? அப்ப 36ல என்ன சொல்றாங்க, அவங்க நேம் பேட்ச், அவங்க என்ன டெஸ்டினேஷனு, இது என்ன ஐடென்டி, என்ன பவர்ல இருக்காரு, எல்லாமே அந்த 36ல சொல்றாங்க. என்ன சரிங்களா? 36ல 3 பாயிண்ட் இருக்கு உள்ள. ஒவ்வொன்றா நான் ரிலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 36ல 7 என்ன சொல்லுவாங்க, 1ல என்ன சொல்லுவாங்கன்னா அவரு வித் ஃபுல் யூனிஃபார்ம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லுவார். 47க்கு போயிடுவார். 36ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிடுறாரு, அக்யூஸ்ட பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு போயிடுறாரு. எதுக்கு? 47க்கு போயிடுறாரு. 47ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லி ஆகணும். 2வது பாயிண்ட் பெயிலபிள், அதாவது பெயிலபிள் அஃபென்ஸா இருந்தா நீ சூரிட்டி வச்சுக்கலாங்கிறது. நம்மளுக்கு இது பெயிலபிள் அஃபென்ஸ் கிடையாது, நான் பெயிலபிள் தான். அப்ப 2வது பாயிண்ட் அப்ளிகபிள் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லிடுறாரு. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சம்பந்தமா ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஒன்று அந்த டைட்டில் நம்ம கொடுக்க முடியாது தான், ரிட்டனாக கொடுக்க முடியாது. ஆனால் ரிட்டனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் அதை கொண்டு வராங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 22ல என்ன சொல்றாங்கன்னா 1 3 5 இன்டர்மீடியேட் பண்றாங்க.
அதுல வந்து கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கு, என்ன மாதிரி கம்யூனிகேஷன், சரிங்களா? அதனால இன்டர்பிரேஷன் பண்றாங்க கோர்ட்டு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கம்யூனிகேஷன் மீன்ஸ் ரிட்டர்ன்ல கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ரிட்டர்ன்ல கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரேட்ல நம்ம கொடுக்க முடியாது. அவனை அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்க ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் கொடுத்துடணும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரிட்டர்ன்ல கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. இது ரூல். செக்ஷன் நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, சரிங்களா? ரிட்டர்ன்ல கொடுக்கணும்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ 47ல 1ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லியாச்சு, நம்ம ரிட்டர்ன்ல கொடுக்க முடியல. அடுத்து என்ன பண்ணுவோம்? அவனோட ரைட்ஸ் என்ன இருக்கு? இப்போ ரிலேஷன் யாராச்சும் இருந்தா ரிலேஷன்ட்ட சொல்லலாம். 48ல 1, சரிங்களா? அப்படி ரிலேஷன்ட்ட சொல்லிடுவோம். அவன் யாராச்சும் டிஸ்க்ளோஸ் பண்ணி கொடுத்தானா ரிலேஷன்ட்ட சொல்லிடுவோம். அடுத்து 2வது பாயிண்ட்ல அவனோட ரைட்ஸ் என்னென்ன? அப்போ உனக்கு வந்து வெளியில போற சுதந்திரத்தை தவிர உன்னோட இயற்கை உபாயத்தை நீ யூஸ் பண்ணிக்கலாங்கிறத அவன்கிட்ட சொல்லிடுவோம் 2வது பாயிண்ட். இந்த 3வது பாயிண்ட் 48(3)ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டேஷனுக்கு வந்தோன்னே அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் ரெஜிஸ்டர்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டுக்கோ அதுபடி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிஓ விட்டாங்க. அந்த 19/6/2025 ஜிஓ 300ல அரெஸ்ட் இன்டிமேஷன் ரெஜிஸ்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் ஃபார்ம் 1. அப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரிலேட்டிவ் டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம். இவனை வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் ரெஜிஸ்டர் யார்கிட்ட சொன்னோம், தகவல் சொன்னோம் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபார்ம் 1. இதை மெஜிஸ்ட்ரேட் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எப்போ ரிமாண்ட் பண்ண போகிற டயத்தில். அது 48(4). சரிங்களா? இப்போ அவனை ஸ்டேஷன் கொண்டு வந்துடும். ஒரு ஆள் தான் மாட்டியிருக்கான், இன்னொரு ஆள் மாட்டலை. ஏன்னா இவன் மட்டும்தான் நம்மளுக்கு நோன் தெரிஞ்சாதான் அவனை விசாரிச்சாதான் நம்ம அன்னோன்னு பிடிக்க முடியும். இவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரோம். ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தோன்னே அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷன் வந்தாச்சு, வந்தோன்னா ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அது 49 எடுங்க. BMW என்ன சரிங்களா? 49. அப்போ அவனை ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவன்கிட்ட இருக்க உடைமைகள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து சீஸ் பண்ணுற அதிகாரம், துணை பவர் இங்கே வந்துடுதா? முதல்ல அரெஸ்ட் மெயின் பவர், அரெஸ்ட்டுக்குள்ளே வந்தோன்னா துணை பவர் இதெல்லாம் வருது. அவனை சர்ச் பண்ணுற அதிகாரம் இப்போ வந்துடுது. சர்ச் பண்ணோன்னா உள்ள என்னென்ன இருக்கோ அவன்கிட்ட எல்லாமே சீஸ் பண்ணுற அதிகாரம் இங்கே வந்துருச்சு. என்ன சரிங்களா? ஆனால் அஃபென்சிவ் வெப்பனை சீஸ் பண்ணுறது வந்து அது வேற செக்ஷன். இது அவன்கிட்ட இருக்க உடைமைகள். இப்போ ஏதோ ஒரு கத்தி, ஆனால் அது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணலை, ஒரு கத்தி வச்சிருக்கான், அதை போலீஸ் ஆஃபீஸர் சீஸ் பண்ணலாம். ஏன்னா அவனோட சேஃப்டி ப்ளஸ் பொதுமக்களோட சேஃப்டி. அவனை உள்ள இன் பண்ணும்போது அவன்பாட்டி உள்ள போயிட்டு அவனே கழுத்துட்டானா நம்ம அவனோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் பார்க்கணும்ல. 56ல BMW சரிங்களா? அப்போ அவனோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் பார்க்கணும். இதையும் அவன் தான் எல்லாமே சீஸ் பண்ணுறதுக்கு அதிகம். அப்போ லிஸ்ட் அவுட் போட்டுருவாங்க என்னென்ன அவன்கிட்ட இருந்துச்சு. பணம் இருந்துச்சுன்னா பணம், செயின் எல்லாமே. அந்த சடங்குகள் தவிர, ரிலீஜியன் சடங்குகளை தவிர மற்ற எல்லாமே அவங்க எடுக்கிறதுக்கு துணை பவர் வந்துருச்சு. அது 50ல சொல்லுது, பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு சீஸ் தி அஃபென்சிவ் வெப்பன். அஃபென்சிவ் வெப்பன் நீங்கள் இந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸில் பண்ணிருக்க வெப்பன் கிடையாது, அவன்கிட்ட உடைமைகளில் உள்ள அஃபென்சிவ் வெப்பன். அப்போ இந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் எப்போ சீஸ் பண்ணுவாங்க, எப்படி சீஸ் பண்ணுவாங்கன்னா அது 106 போலீஸ் ஆஃபீஸர், அதாவது பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு சீஸ் செர்டைன் ப்ராப்பர்ட்டி. அதில் தான் வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு பழைய 102 CRPC. பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு சீஸ் செர்டைன் ப்ராப்பர்ட்டி, அதாவது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டியோ, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோ இல்ல சஸ்பெக்டட் இருக்கோ, இது வந்து அந்த கமிஷனோட ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றது. எதுவானா இருக்கலாம். அதுலயே வந்து 3 பாயிண்ட் இருக்கும். அதுலயே கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், சஸ்பெக்ட், ஸ்டோலனு, சொல்லப்பட்ட பொருள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அஃபென்சிவ் வெப்பன் சீஸ் பண்ணிட்டோம். கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இன்னும் சீஸ் பண்ணல. அவன்கிட்ட இருக்க எதுவும் கத்தி இருந்துச்சுன்னா அஃபென்சிவ் வெப்பன்லாம் சீஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா
இவன் வந்து மர்டர் கேஸ் அக்யூஸ்டு. கண்டிப்பாக ஒருத்தவனை மர்டர் பண்ணும்போது அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏதோ ஒரு நகைக்கீரல் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஈவெண்ட் இருக்குன்னா நம்ம உடனே செக் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர்டு ப்ராக்டிக்கல் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட கொண்டு போய் விட்டு நம்ம எக்ஸாமினேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். அது 51 சொல்லிட்டாங்க. 51 பழைய இது வந்து 53 நினைக்கிறேன். சிஆர்பிசியில் 53, இதில் 51. சரிங்களா? அப்போ அதில் செக் பண்ணுறோம் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, எதுவும் கரெக்டாக முடிச்சா எல்லாமே இதில் தான். எல்லாமே பயாலஜிக்கல் சாம்பிள் எல்லாமே இதில் தான் எடுப்பாங்க. இதை ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு பழைய 53யும் 53A இப்போ உள்ள 51, 52 படி தான் நம்மளுக்கு கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்டே கொண்டு வராங்க 2022. முதல்ல ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிரிசனர் ஆக்ட் 1920 இருந்துச்சு. அந்த 1920 வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. ஏன்னா முதல்ல ஜெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட் கேஸில் உள்ள ஆறாங்க பார்த்தீங்களா, சமன் கேஸ் இல்லாமல் வாரண்ட் கேஸ் உள்ளவங்களை ஜெயிலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். சமன் கேசஸ் இல்லாமல் வாரண்ட் கேசஸில் உள்ளவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரூல் இருந்துச்சு முதல்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து, அதாவது அக்யூஸ்டுன்னு வந்துட்டாலே அவனை எடுத்துரு. ஆனால் இந்த ப்ரொடக்டிவ் அந்த 170 BNSSல 170ல் அரெஸ்ட் பண்ணுறோம்ல போராட்டம், அதை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க. அது 7 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா பயாலஜிக்கல் சாம்பிள் எடுத்துரு. அவன் ஒத்துழைக்கலையா, என்ன ஃபோர்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுமோ அந்த ஃபோர்ஸை நீ வந்து அப்ளிகபிள் பண்ணு. அவன் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணானா நீ ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டான். கோஆப்ரேட் பண்ணாலும் இதெல்லாம் பவர் கொடுத்துட்டான். சரிங்களா? அப்போ 51ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அக்யூஸ்ட்ட டாக்டர் பண்ணிடுவார். அந்த டாக்டர் பண்ணிட்டு இதே ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலுக்குள்ள என்ன ப்ரொசீஜருங்கிறது 2வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். இதை வித்தவுட் டிலேல கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்துட்டான். அந்த ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு உடனே கொடுத்துடணும். யார் டாக்டர் 51 சப்கிளாஸ் 3ல கொடுத்துட்டான். இது முதல்ல கிடையாது. முதல்ல நம்ம போய் ரெக்வஸ்ட் இது பண்ணோம். இது வந்து அவன் வந்து உடனே கண்டிப்பாக உடனே கொடுத்தாகணும், டிலே இல்லாமல் அப்படின்ட்டான். சரிங்களா? அடுத்து இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று, போலீஸ் வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவனை அடிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 53ல ரெக்வஸ்டன் கேட்டுருவாங்க மெடிக்கல் ஆஃபீஸர். ஏன்னா நான் கூட்டு வரும்போது இவன் மேல என்ன காயம் இருந்துச்சுன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்து அடிச்சிருந்தா நான் அடிச்சுன்னு ஒத்துக்கலாம், இல்லாட்டினா நான் பண்ணலை அப்படின்னு அவன் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 53ல எடுத்துருவாப்புல. ரெக்வஸ்டன் போலீஸ் ஆஃபீஸர் கேட்பாப்புல. இந்த மாதிரி இது வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு 51. ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு 51. இது வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. நான் எதுவும், அதாவது ஏற்கனவே இந்த காயம் அவனுக்கு இருந்துச்சு, எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க, நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அவன் ப்ரூவ் பண்ணல, நான் அடிக்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாப்புல. இல்லை, அந்த பர்பஸுக்கு இவர் 53ல ரெக்வஸ்டன் கொடுத்து எடுத்துக்குவாப்புல. இதை அவனுக்கு ரைட் இருக்கு, யாருக்கு, அக்யூஸ்டுக்கு ரைட் இருக்கு. என்னை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டுக்கு ரைட் இருக்கு. இந்த காப்பி, அந்த ரிப்போர்ட் வருது பார்த்தீங்களா, அந்த காப்பி அக்யூஸ்ட் யார்கிட்ட சொல்கிறானோ அவன்கிட்ட கொடுக்கலாம், இல்லை அவன் அட்வொகேட்டை கொடுக்கலாம். போலீஸும் ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இது எதுக்கு, நான் வந்து டார்ச்சர் பண்ணலை, ஒரு ஃபேர் ட்ரையலாக போயிட்டு இருக்கு, ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்களும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இது 53ல. இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. சரிங்களா? பண்ணிட்டு ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேஷன் கொண்டு வந்தோன்னா ப்ரிசன் சர்ச் ரெஜிஸ்டரில் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அவன்கிட்ட இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அட்வொகேட் கூட இருக்கலாமா, கூட இருக்க முடியாதா? இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள அவர் வந்து தலையிட்டு உட்கார முடியாது, அவர் பார்வையில உட்காந்துக்கலாம். அட்வொகேட் வந்து நீங்க விசாரிக்கிறத அவர் பார்வையில உட்காந்துக்கலாம். பிளஸ் ஏதோ கொஸ்டின் சந்தேகம் கேட்டா இவர் போய் வந்து கேட்டுட்டு வந்துக்கலாம். ஆனா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் உள்ள தலையிட முடியாது. அவர் சீயிங் சைட்ல உட்காந்துக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப்க்கு. சரிங்களா? 38ல இதுக்கும் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. என்னன்னா இப்போ உள்ள SEC ஆன்லைன்லையோட 2026 722 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஆந்திர பிரதேசில் உள்ளது கொடுத்துருக்காங்க.
த்ரூ அவுட் இன்ட்ராகேஷன் இருக்க முடியாது, வித் சீயிங் சைட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 38 அட்வொகேட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட நிறைய கொஷின்லாம் போட்டு கேட்டுருப்பாங்க, எதுக்குப்பா பண்ண அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் செல்லுமா, செல்லாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸு, அவன் சொல்லுவான் எனக்கு என்னப்பா மோட்டிவ் அப்படின்னு. எனக்கு என்ன மோட்டிவ்னா, நான் ஒரு பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணின்னு இவனால தான் டைவர்ஸ் ஆச்சு, அதனால் நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ப்ளஸ் எதை வச்சுடா நீ பண்ண அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அப்போ அந்த நியூ இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சீஸ் பண்ணணும். அப்போ சீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க போலீஸு, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெக்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள விஓஓ இல்லை பஞ்சாயத்தில் உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களோ கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் போடுவாங்க. அப்போ அவன் சொல்கிற அடிப்படையில் போய் ஒரு வெப்பனை வந்து இவன் என்ன சொல்லியிருக்கானோ அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஹவு மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரூவ்டு, பழைய 27 இப்போ 23 ப்ரொவிஷன் பிஎஸ்ஏல அந்த வெப்பனை வந்து சீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ சீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது 106. போலீஸ் வந்துச்சு, சம்பவத்தை பார்த்துருச்சு, பார்த்ததுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணோட அந்த துணை போடலாம் சொல்லிட்டேன், என்னென்ன சொல்லிட்டேன், யூனிஃபார்ம் போட்டுக்கணும், இது பண்ணணும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, அவனோட ரைட்ஸு, சர்ச் பண்ணுறது, சீஸ் பண்ணுறது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போகிறது, இதெல்லாம் அரெஸ்ட்டுக்குள்ளே அரெஸ்ட் மெயின் பவர், அரெஸ்ட்டோட துணை பவர் இதெல்லாம். அடுத்து சர்ச் பண்ணுறோம், சர்ச் பண்ணுற போது சீஸ் பண்ணுறதுக்குள்ளே துணை பவர் 106 எல்லாம் நம்ம சீஸ் பண்ணுறது, அஃபென்ஸ் வெப்பன் எல்லாமே சீஸ் பண்ணிடுறோம். இதை வந்து ஒரு எல்லாம் போட்டு நம்ம சீசர் மோஜர் போட்டு அது ஒரு 2 மதிக்கத்தக்க அதை நம்ம விஏஓ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அவனோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி 56 நம்ம பார்த்தாச்சு. இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியல, என்ன சரிங்களா. அப்போ 58 என்ன 24 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்யூஸ்ட் நம்ம கொண்டு போய் ப்ரெசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கம்பல்சரி. நீங்கள் டேரெக்டாக இங்கே ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு எனக்கு போலீஸ் கஸ்டடின்னு கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம், என்ன சரிங்களா. இப்போ 58 நம்மளுக்கு முடிக்க முடியல, 24 மணி நேரத்தில் முடிக்க முடியல, இதெல்லாம் த்ரூ அவுட் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்ன, நம்மளுக்கு இன்னொரு அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் இவன் சொல்லிட்டான், இந்த அக்யூஸ்ட் தான் அவன் அங்கிட்டு தப்பிச்சு போயிட்டான், எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். அவன் பேர் சோமுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனையும் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ இவன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவனை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணிக்கலாம், என்ன வச்சுங்களா. ஃபஸ்ட்டு இப்போ இவனை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 58 படி பார்க்குறோம், முடியல, 187க்கு போகிறோம், என்ன சரிங்களா. 187 என்ன சொல்லுது, ரிமாண்டு. ஓகே, இப்போ கஸ்டடினா என்ன, டிடென்ஷன் என்ன, கஸ்டடியிலே நிறைய இருக்கு. ஒன்று நம்மளுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி ஒன்று சொல்லுவோம். நார்மலாக வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போடுறோம், அவனை ஒரு இடத்துல இருக்கான், அப்போ அவனை வந்து ப்ரொடெக்டிவ் கஸ்டடி போடுமா. ஆனால் அது வந்து அதுவும் கஸ்டடி தானே, சரிங்களா. ஒரு ஃபீமேலை வந்து இது பண்ணுறோம், அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணும், அதுவும் கஸ்டடி தான். கஸ்டடிங்களே நிறைய இருக்குது, நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ டிடென்ஷனுங்கிறது கம்பல்சரி அங்கே உள்ளே வைக்கிறது தான், அது வந்து அக்யூஸ்டு இது மட்டும்தான். இவங்களை பாதிக்கப்பட்ட அதை விக்டிமோ இவங்களுக்கு டிடென்ஷன் கிடையாது, அவங்க கஸ்டடி. அக்யூஸ்டை பொறுத்தளவு டிடென்ஷன், சரிங்களா. ஏன்னா அவங்க சேஃப்டியை இது பண்ணுவோம்ல, அப்போ அவங்களும் கஸ்டடியில் தானே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இப்போ சீஸ் பண்ணுறோம்ல, 106 சீஸ் பண்ணுறோம்ல, இப்போ இந்த 106 எந்த சாப்டருக்குள்ளே வருது, 7வது சாப்டருக்குள்ளே வருது, சரிங்களா. அந்த 7வது சாப்டரில் 94 இருந்து 110 முடிய இருக்கு. இந்த 94 110 முடிய எங்கெங்கெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி சீஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கம்பல்சரி 105 வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டான், சரிங்களா. கம்பல்சரி
94 இருந்து 110 முடிய இருக்கு. இந்த சாப்டருக்குள்ள எங்கெங்கெல்லாம் நீங்க சீஸ் பண்றீங்களோ சர்ச் பண்றீங்களோ இன்க்ளூடிங் 180யும் பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் சர்ச், அது வந்து வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் சர்ச் பண்ணலாம். இதுல வித் வாரண்ட்டும் வரும். 96 வந்து வித் வாரண்ட் வாங்குவாங்க. 97 வந்து ஒரு சஸ்பெக்டான பிளேசஸ் இருக்குன்னா அதை சர்ச் பண்ணணும்னா வாரண்ட் வாங்கி தான் சர்ச் பண்ணுவாங்க. 198 வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதை சர்ச் பண்ணணும்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ தான் போய் சர்ச் பண்ணுவாங்க. 98 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100ல வந்து ஒரு மனிதனை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா மேல் பர்சனு. 101 வந்து ஃபீமேலு, ரீஸ்டோரேஷன் உடனே பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கண்டிப்பா சர்ச் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள ப்ரொடெக்டிவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் 105ல கம்பல்சரி வீடியோ எடுக்கணும். சரிங்களா? வீடியோ ப்ராசஸ் வருது அப்படின்னா கோர்ட்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் உடனே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? சர்டிஃபிகேட் வைக்கணும். பார்ட் ஏ பார்ட் பி வைக்கணும். இப்போ வந்து 63(4) ஆஃப் சி பழசு 65ல வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். 106 பண்ணியாச்சு. நம்ம 24 மணி நேரத்தில் முடிக்க முடியல, கொண்டு போய் நிறுத்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 187ல உள்ள சப்செக்ஷன் எத்தனை இருக்கு? 10 முடிய இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்? நம்ம முடிக்க முடியலன்னா கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லணும்? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல சிபிஐ விசஸ் விகாஸ் மிஸ்ரா 1992 நினைக்கிறேன். ஆமாம், அனுபவம். அதுக்கடுத்து சிபிஐ விசஸ் விகாஸ் மிஸ்ராவும் ரீகன்சிடரேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் தான் நம்மளுக்கு வந்து அதாவது போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும் மொத்த டோட்டல் பீரியடு. அப்போ அந்த 15 நாள் தாண்டிடுச்சுன்னா எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அந்த இது நிறைய வந்துச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, 90 நாள் 60 நாள் பிரிக்கிறாங்க. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 193ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உமன் ரிலேட்டட் அஃபென்ஸ் 63 நினைக்கிறேன், சாரி ஆமா 63ல இருந்து 71 முடிய, அதே மாதிரி உமன் ரிலேட்டட் அந்த போக்சோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா 2 monthsக்குள்ள நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். இது மேண்டரி. அப்ப இந்த கேஸ் பிளஸ் நார்மல் ஆர்டினரி கேசஸ் 60 நாளுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க 40 நாளுக்குள்ள எப்போ வேணா 15 நாள் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அடுத்து ஒரு 2 நாள் அப்படியே. ஆனா டோட்டல் வந்து 15 நாள் தாண்டக்கூடாது. 40 நாள் முடிய பெயில் அப்ஜெக்ஷன் நம்ம போட கோர்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவன் பெயில் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது பண்ணுவாங்க. இதே அதாவது சார் 40 நாள் தான். 40 நாளுக்குள்ள 15 நாள் எப்போ வேணா எடுத்துக்கலாம். இதே 90 நாள் இருக்கு பாத்தீங்களா? அப்ப மர்டர் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து டிஃபால்ட் பெயில் கிடைச்சிடும். அந்த 90 நாள் உள்ள கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 நாளுக்குள்ள எப்போ வேணா அந்த 15 நாள் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு எடுக்கிறோம், அப்புறம் ஒரு வாரம் விட்டு திருப்பி எடுக்கிறோம். ஏன்னா அந்த ஹெல்த் கண்டிஷன்ல தான் நம்ம முன்னாள் அமைச்சர் இது பண்ணாங்க. அந்த இதெல்லாம் ஏன்னா அவங்க பாதி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க. அந்த பர்பஸ் 15 நாள் டக்குன்னு முடிஞ்சு போயிடுது, எங்களால அவங்களை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்துக்க முடியல அப்படிங்கும்போது அதை கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. 40 நாளுக்கு 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். 40 நாள் முடிய எப்போ வேணா 15 நாள் எடுத்துக்க. 90 நாள் உள்ள சார்ஜ் ஷீட் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா 60 நாள் முடிய எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல அந்த ரீகன்சன் அப்படி நம்ம 90 நாளுக்குள்ளேயோ இந்த 60 நாளுக்குள்ளேயோ நம்ம சார்ஜ் ஷீட் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னா அவனுக்கு டிஃபால்ட் பெயில். அப்ப டிஃபால்ட் பெயில் வரும்போது அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போ 478ல இருந்து 496 முடிய உள்ள கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஃபுல்லாமே அங்க ப்ராசஸ் போகும். இப்ப அதுல இது 3 பாயிண்ட் இதுலயே ஓடிடுச்சு. இப்போ இதுல அந்த 4வது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவை அவனை வந்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ் கண்டிப்பா தேவை. அப்ப அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது அவன்கிட்ட மெஜிஸ்ட்ரேட் கிராஸ் செக் கொடுத்து மெமோரண்டம்லாம் கொடுத்துக்காரன்னு கேட்பாப்ல. அப்ப இந்த மெமோரண்டம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க போலீஸ்? அரெஸ்ட் மெமோ இது 36ல சொல்லுது. லிங்க் பாருங்க. இந்த அரெஸ்ட் மெமோ எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? 36ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அரெஸ்ட் மெமோவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கையெழுத்து போட்டுருக்கணும். ஒன்று அவன் கையெழுத்து போட்டுருக்கணும், இன்னொன்று அவனோட ரிலேட்டிவ். நம்ம ரிலேட்டிவ் எப்போ சொல்லுவோம்? 48ல சொல்லுவோம். சரிங்களா? சப்போஸ் ரிலேட்டிவ் அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணல, ரிலேட்டிவ் யாருமே சொல்லல, அப்போ என்ன பண்ணுவாங்க? 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்க. அப்ப அதுலயும் ஒரு 36ல வச்சுட்டான் பாருங்க. அப்ப ரிலேட்டிவ்ட்ட சைன் வாங்கல, ரிலேட்டிவ்ட்ட சொல்லலைன்னா ஊர்ல உள்ள முக்கியமான ரெஸ்பெக்டிவ் பெர்சன்ட்ட வாங்கிக்கணும். அதை 36 வச்சுட்டான். எங்க லிங்க் வைக்கிறான் பாருங்க எப்படி.
ஒன்று ரிலேட்டிவ்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இன்னும் அவன்கிட்ட வாங்கணும் 2 கையெழுத்து. 2 கையெழுத்தில் ஒன்று ஃபில்ஃபில் ஆகலைன்னா பக்கத்தில் உள்ள மதிக்கத்தக்க நபர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 36ல் சொல்லிட்டான். இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இதில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு அங்கேயே கொடுத்துருவாங்க. ரிட்டர்னில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து கிராஸ் செக் பண்ணுவார். மெமோரண்டம்லாம் என்னப்பா அப்படின்னா அவரும் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி காப்பி அந்த மெமோரண்டம்லாம் இந்த இதுன்னு சொல்லி கொடுத்துருவாரு. இதெல்லாம் அங்கே நம்ம ரிமாண்டுக்கு போகும். 4ல் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வச்சுட்டு அப்புறம் தான் அந்த டயத்தில் வந்து ஒன்று போலீஸ் கஸ்டடி கேட்கணும் அப்படின்னா ஐஓ என்ன பண்ணணும், எடுத்தோன்னே அவர் கொடுத்துட மாட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணணும்னா இந்த கேஸோட முக்கியமான வைக்கிற இவன் போலீஸ் கஸ்டடி கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன எவிடன்ஸ்லாம் நான் வந்து கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் டே சப்மிட் பண்ணணும். நான் என்னென்ன எவிடன்ஸ் வந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் இல்லைன்னா எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வர்ற மாதிரி அவர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ அந்த 4ல் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கொண்டு போய் நிறுத்துறாரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் வாங்கிடுறாப்புல போலீஸ் கஸ்டடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் அவங்க இல்லை 15 நாளுமே மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அந்த 15 நாளுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் இதாவது 1 நாள் 2 நாள் இப்படி வச்சுக்கோ. இப்போ அந்த இதில் வந்துருச்சா. ஆனால் செகண்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. சரிங்களா? நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் தான், செகண்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் கிடையாது. அந்த 5வது பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் வந்து ஹைகோர்ட் பவர் கொடுத்தா கொடுக்கலாங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ மெஜிஸ்ட்ரேட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? மெஜிஸ்ட்ரேட் வந்து வேக்கண்ட்டு இல்லை, ரிமாண்ட் பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்டு அந்த 6வதுல போவாங்க. இதே மெஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல அவர் ரிமாண்ட் பண்ணணும் பண்ணாரு, ஆனால் அவர் சிஜிஎம் இல்லைன்னா சிஜிஎம்க்கு ரிப்போர்ட் கம்பல்சரியாக வச்சாகணும். சரிங்களா? இதை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான என்ன, ஃபிட் ஃபார் ரிமாண்ட் வாங்கி ஆகணும். சரிங்களா? அப்படி சப்போஸ் டாக்டர் ஃபிட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? மர்டர் கேஸுக்கு 41 கொடுக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுவான்னா அங்கே அவர் கஸ்டடியிலே அங்கேயே வைங்க, ப்ளஸ் ஜெயில் சூப்பரண்ட்ட சொல்லிடுவாப்புல நீங்கள் வந்து கஸ்டடி இது இங்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களோட சபார்டினேட்டை வர சொல்லிடுங்க. இவர் அங்கே போயிடுவாப்புல, டாக்டர் அங்கே மெஜிஸ்ட்ரேட் அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கனையோட வச்சு ரிமாண்ட் பண்ணி விட்டுலாம். அப்போ அவர் அந்த இடத்துல கஸ்டடி தான், அதுவும் டீம்டு டு ஜுடிஷியல் கஸ்டடி தான். சரிங்களா? இப்போ இது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இப்போ ரிமாண்ட் பண்ணியாச்சுன்னு வைங்க, நம்ம போலீஸ் கஸ்டடி இன்னும் எடுக்கலை, ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்பிட்டோம். பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கலெக்டிவ்லாம் பண்ணிக்கிட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் ஆயிடுச்சு, இன்னொரு ஆளை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு ஆள் வீடியோவில் வந்து மாஸ்க் போட்டுருக்கான், யாரும் தெரியல. ஆனால் இவன் சொல்லிட்டான், சோமுன்னு சொல்லிட்டான், இந்த இருக்குன்ட்டு இவன் நம்பர் இவன் வீடியோ எல்லாமே அட்ரஸ் எல்லாமே கொடுத்தான். அப்போ அவனோட சிடிஆர் எல்லாமே போட்டு ஆமாம் அந்த கன்ஃபெஷனில் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து இவன் என்ன நினைப்பான், விவரமாக சிம் கார்டு தூக்கி போட்டு வேறு சிம் கார்டு போட்டால் நம்ம புரிய முடியாது நினைப்பாங்க. ஆனால் சிம் கார்டு தூக்கி வேறு இதில் போட்டு இது பண்ணாலும் ஐஎம்இயில் மாறிட்டே தான் இருக்கும். இந்த ஐஎம்இ நம்பரில் அதை வந்துடும் ஒன்று எப்படியோ எங்கிட்ட ஒன்று மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இவனையும் பிடிக்கணும், இவனையும் பிடிச்சி இதே ப்ராசஸ் அப்படியே நடந்துடும். இவனையும் ரிமாண்ட் பண்ணிடும். சரிங்களா? இந்த ரிமாண்ட் இவன் உள்ளே இருக்காங்க, நாட்கள் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த விட்னஸஸ் எல்லாம் கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, விட்னஸ் நேம்லாம் வாங்கினாங்கல்ல, இவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு ரெக்கார்டிங் த அட்டண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் கேட்பாரு 179. அந்த 179க்கு கீழே இந்த விட்னஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ விசாரிக்கல அந்த 179 என்ன ப்ரொசீஜர் இருக்கு, 15 வயசுக்கு கீழே உள்ள மேல் பர்சன் அவங்க கண்டிப்பாக வரணும்னு தேவை கிடையாது, விருப்பப்பட்டா வரலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபீமேல்ஸை கூப்பிடக்கூடாது, இது ரூல். ஆனால் விருப்பப்பட்டா வரலாம். சரிங்களா? அப்போ இந்த இது எல்லாமே விட்னஸ் எல்லாமே எடுத்துறாங்க, கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டிங்கும் பண்ணலாம், வீடியோவும் எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 180 என்ன சொல்கிறாங்க, 179க்கு கீழே வந்துட்டாங்க. இப்போ 180 கீழே, அந்த 180ல 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த சாப்டருக்கு கீழே உள்ள இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே என்னென்னலாம் நம்ம இது பண்ணுமோ அவங்கள எக்ஸாமின் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டாவது, நீ தான் குற்றவாளியாங்கிற கேள்விக்கு தவிர
மற்ற எல்லா கேள்விக்கும் அவர் உண்மையை சொல்லி தான் ஆகணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சம்பந்தமா விசாரிக்கும் போது அதை இவர் ரெடியூஸ் டு ரைட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ரெடியூஸ் டு ரைட்டிங் பண்ணிடுறாரு, எழுதிடுறாப்புல. இதை இந்த ப்ராசஸா வேணும்னா தான் கொடுத்துருக்கான், வேணும்னா வீடியோ எடுத்துக்கலாம். ஷேல் கொடுக்கல, வேணும்னா. ஆனால் 185ல சர்ச் பண்ணாலும் சரி, 106ல சீஸ் பண்ணாலும் சரி, கம்பல்சரி வீடியோ எடுத்தாகணும்னு சொல்லிட்டான். அங்கே கொடுக்கல, ஷேல் கொடுத்துட்டான். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாமா? அதை 181ல சொல்லியிருப்பாங்க பாருங்க. போலீஸ்கிட்ட கொடுக்குற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே செல்லாது. ஆனால் அதை கொலாபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அக்யூஸ்ட் யூஸ் அதாவது ப்ராசிக்யூஷன் யூஸ் பண்ணாங்கன்னா அக்யூஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதில் போட்டு 2வது பாயிண்ட் பாருங்க. ப்ராசிக்யூஷன் யூஸ் பண்ணானா அக்யூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஒன்று கொலாபரேஷனுக்கோ இல்லை கான்ட்ராடிக்ஷனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 181. அப்போ போலீஸ்கிட்ட கொடுக்குற எதுவுமே செல்லாது எக்ஸப்ட் டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ். பழைய IEA 27, இப்போ உள்ள 23. இப்போ நம்மளுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், மற்ற ரிலவன்சி ஆஃப் ஃபேக்டோட தேவை கிடையாது. டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். பழைய 60, இப்போ 55 நினைக்கிறேன் BSAல. போர் அடிக்கல. அதாவது பழைய 60 IEAல, இப்போ 55. டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். டைரக்ட் விட்னஸ் இருந்தால் போதும். ஓரளவு சொல்றதான் டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். நீங்க ஒரு ஹியர்ஸே வச்சுக்கிட்டு ஹியர்ஸே சொல்றான் அது சொல்றான்லாம் தேவை கிடையாது. இந்த ஒரு இப்போ தான் போதும். நம்மளுக்கு இப்போ 10 ஒரு சம்பவத்தை சொல்றதுக்கு 10-20 ஸ்டேட்மெண்ட் 10 விட்னஸ்லாம் தேவை கிடையாது. ஒரு ஆள் இருந்தா போதும். ஒருத்தன் என்ன பார்த்தா அவன் ஹாஸ்டல் ஆகாம இருந்தா போதும். இப்போ அடுத்தவனையும் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. இப்போ திருப்பி போலீஸ் கஸ்டடி கேட்குறோம். அவனை நம்ம விட்னஸ் இதையும் பண்ணியாச்சு. இன்னொருத்தவனை இப்போ அதாவது பார்த்தவன் ஒரு ஆள் குமார்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இன்னொருத்தவனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா அவன் வெறும் சோமன் மட்டும் சொல்லிட்டான், அவன் மாஸ்க் மாதிரி இருக்காங்க. அப்போ இவனோட ஐடென்டிட்டியை நம்ம வெளியில விடக்கூடாது. வெளில விடக்கூடாது. விடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி நம்ம ரெக்வெஸ்ட் கேட்போம். அப்போ அதை ரெக்வெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் என்ன? ஒரு IO என்ன பண்ணணும்? மேஜிஸ்ட்ரேட்டை ரெக்வெஸ்ட்டுக்கு வைப்பார். ரெக்வெஸ்ட் வச்சோன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், இந்த அக்யூஸ்டுக்கும் சொல்லிடுவார், அப்போ நீ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அவர் எடுக்க மாட்டார் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். அவர் என்ன பண்ணுவார்னா CJM வைப்பார். சரிங்களா? CJM வைப்பார். CJM ஏதாச்சும் ஒரு மெஜிஸ்ட்ரேட், அதாவது அவங்க டிஸ்ட்ரிக்ட் உள்ள மெஜிஸ்ட்ரேட் தான், அதை டிஸ்ட்ரிக்ட் போய் வைக்க மாட்டார். அவங்களுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் உள்ள மெஜிஸ்ட்ரேட்டு ஏதாவது ஒரு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டை நாமினேட் பண்ணுவார். ப்ளஸ் IOக்கு தகவல் சொல்லிடுவார். ப்ளஸ் இது எங்கே நடக்கும் அப்படின்னா, எங்கே நடக்கும்? ஜெயிலுக்குள்ள. அப்போ இது நடக்கும்போது யார் யார் இருப்பா? விட்னஸ் யார் பண்ணுறாங்களோ மேஜிஸ்ட்ரேட்டு கேட்குறோம் அந்த ஒரு ஆள். ப்ளஸ் அது போக வேற யார் இருப்பாங்க? போலீஸ் இருப்பாங்களா? போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளை தான் அனுப்புவாங்க. அது அந்த ப்ராசஸ். ஆமா, அவங்க இது மாதிரியே மாத்தி ஒரு 4-5 டைம் சஃபில் பண்ணுவாங்க. சஃபில் பண்ணி அந்த எல்லாமே நோட் பண்ணுவாங்க. இவன் நல்ல மனநிலையில இருக்கான்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுவாரு.
இவன் இந்த விட்னஸ் வந்து இவன் முக்கியமான சாட்சியான்ட்டு அதையும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து ஐஓக்கு அனுப்பிச்சிடுவார். அதான் கண்ணு அவரோட ஹைட்டு அந்த இதுல பாடி மாஸ்ல உள்ள எல்லாத்தையுமே அதே மாதிரி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி போட்டிருப்பாங்க. கரெக்டா ஒரு அதே மாஸ்க் மாதிரி போட்டு நீங்க அடையாளம் காட்டினவர் எங்கன்னு இருக்காப்புல அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த இது கரெக்டா சொல்லுவாங்க. அதை வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? மாத்தி மாத்தினா அது எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அதுபடி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்றான்னு வச்சுப்போம். சரிங்களா? அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து நம்மளுக்கு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? 90 நாளுக்குள்ள நம்ம ஃபைனல் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணி ஆகணும். என்ன சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன சீஸ் பண்ணியிருக்கோம்? சம்பவ இடத்துல உள்ள பிளட் சாம்பிள் எடுத்திருப்போம், மண் எடுத்திருப்போம், அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள என்னென்ன இருக்கோ ரிலேட்டாக எங்கே டச் பண்ணாங்கன்னா எல்லாமே எடுத்திருப்போம். ப்ளஸ்ஸு பிஎம்க்கு போனதில் அவங்க விஸ்ரா ரிப்போர்ட்டு விஸ்ராலாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மெஜிஸ்ட்ரேட் மூலிமா ஃபாரன்சிக் மூலிமா அனுப்பிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வரல. அந்த ரிப்போர்ட் வரலன்னொன்னே நம்ம வந்து இன்னும் வரல, ஆனால் நம்மளுக்கு வந்து ஒப்பீனியன் கிடச்சிச்சு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்ட்டு நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸை வச்சு இது பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க? ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுமா? இன்னும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜே பண்ணல. என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 190 கண்டிஷனை பார்க்கணும். 193ல 3 தான் ஃபைனல் ரிப்போர்ட், அதாவது போலீஸ் ரிப்போர்ட். 2 of 1 of T. சரிங்களா? 2 of 1 of T தான் போலீஸ் ரிப்போர்ட்டு. அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 190 கண்டிஷனை அவங்க பார்ப்பாங்க. BNWS 190 சஃபிஷியன்ட். அப்போ சஃபிஷியன்ட் இல்லைன்னா 189. மற்ற கேஸுக்கு சஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா 189 அவனை ரிலீஸ் ஆன் பெயில் கொடுத்துருவாங்க கண்டிஷன் இது போட்டு. சஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா 190. இப்போ இந்த 190ல விட்னஸ்ட பாண்டு வாங்கலாமா வாங்க முடியாதா பாருங்க. எல்லாத்தையும் 190ல இப்போ நார்மலாக வந்து அக்யூஸ்ட பாண்டு வாங்கலாம். என்ன இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டு விட்னஸ்ட பாண்டு வாங்க முடியுமா வாங்க முடியாதா? நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த ஃபேக்ட் அண்ட் சர்கம்ஸ்டன்ஸை சொல்லணும், நீங்கள் கரெக்டாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாண்டு வாங்க முடியுமா வாங்க முடியாதா? வாங்கலாம். விட்னஸ்ட 190 படிங்க. 190 subclass 2ல When the officer in charge of police station forwards an accused person to a magistrate or takes security for his appearance before such magistrate under this section, he shall send to such magistrate any weapon or other article which it may be necessary to produce before him, and shall require the complainant and so many of the person who appear to such officer to be acquainted with the facts and circumstances of the case, as he may think necessary to execute a bond to appear before the magistrate, as thereby directed and prosecute to or give evidence in the matter of the charge against the accused. அப்போ கொடுக்கலாமா கொடுக்குமாயா? வாங்கிக்கலாம். அந்த ஃபேக்ட் அண்ட் சர்கம்ஸ்டன்ஸ் தெரிஞ்ச உள்ள யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட பாண்டு வாங்கிக்கலாம். அவங்கள ப்ரொக்ளைம்டு பெர்சனாவே அறிவிக்கலாம். நார்மலாக அக்யூஸ்டை தான் அறிவிப்பேன்னு நினைப்பீங்க. பெர்சனை வந்து விட்னஸை வந்து ப்ரொக்ளைம்டு பெர்சனாவே அறிவிக்கலாம். சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பாயிண்ட்ல சொல்லிடுறேன். இது யாரும் இது இப்போ பார்த்துருக்க மாட்டீங்களா? ஒரு விட்னஸை வந்து ப்ரொக்ளைம்டு பெர்சனாக அறிவிக்க முடியுமா முடியாதான்ட்டு அறிவிக்கலாம். நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? அக்யூஸ்டை வந்து சார்ஜ் ஷீட், அதாவது சார்ஜ் ஷீட்டோட அனுப்பணும்னு தான் ரூலு. ஆனால் நம்ம முன்னாடியே அவர் கஸ்டடியில் இருக்காப்புல. சப்போஸ் பெயிலில் இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துட்டான்.
சப்போஸ் அவன் வெளியில இருந்தாலும் இந்த சார்ஜ் ஷீட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்யூஸ்டோட தான் வந்து தான் நீங்கள் ஃபைலிங் பண்ணணும்ட்டு இது பண்ணணும் கிடையாது. ஸ்டேட்டஸ் அதில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். சார்ஜ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18 காலம் வந்துச்சு, 18 சீரியல் நம்பர், இப்போ 21. அந்த 21ல் வந்து பார்த்தீங்கன்னா 11வது சீரியல் நம்பரில் அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோ கம்பல்சரியாக வந்துடும். இப்போ வந்துருச்சு 11. அப்போ அந்த 11ல் வரும்போது அவனோட நேமு, அவனோட ஆக்குபேஷன், அவனோட பாஸ்போர்ட்டு, அவன் வந்து வெயிலில் போனானா வெளில இருந்தானா, அவனோட ஸ்டேட்டஸு 190க்கு கீழே நம்ம வந்து அனுப்பணுமா ஆச்சுங்களா. அப்போ அது வரும். அப்போ ஏன் அந்த 190க்கு கீழே அனுப்பணுமான்ற கேள்வி எதுக்காண்டி அப்படின்னா, உள்ள ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் பெயிலில் இருந்தானா அவனை இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது? சரிங்களா, அவனை கோர்ட்டில் அப்பியரன்ஸ் ஆக வைக்கணும், எப்படி பண்ணுறது? அப்போ அதுக்கு தான் அந்த 190க்கு கீழே நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது அவனை வந்து இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத அந்த சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவோம். வெயிலில் இருந்தானா அப்போ இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் அவனோட எப்படி சம்மன் சர்வ் பண்ணுமோ வாரண்ட் சர்வ் பண்ணுமோ பண்ணும். இல்லை ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தானா அதோட ப்ராசஸ் மாறும். என்ன சரிங்களா, அந்த நம்ம கமிட்டலுக்கு போகும்போது இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்க்கு மாறும். இப்போ அந்த 190க்கு கீழே நம்ம அனுப்பிடுறோம், சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 193 ப்ரிப்பேர் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டட். 193ல் அப்போ அந்த 193 நல்லா ஃபுல்லாக பார்க்கணும். அதில் 9 செக்ஷன் இருக்குது. அந்த 9 உள்ள சப்செக்ஷனும் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, ஃபுல்லாக நல்லா நீட்டாக அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது 193ல்? வித்தவுட் டிலே இல்லாமல் நம்ம அன்னெசரி டிலே இல்லாமல் நம்ம முடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, அதில் 2வது பாயிண்ட் என்ன சொல்லுவான், நான் ஏற்கனவே சொன்னது, அந்த உமன் ரிலேட்டட் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா 60 நாளுக்குள்ள நீங்கள் முடிக்கணும். அதே மாதிரி இந்த ரிலேட்டட் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா 346 ரிலேட் ஆகும். ஏன்னா அந்த 60 நாளுக்குள்ள அந்த உமன் ரிலேட்டட் கேசஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் 60 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு அங்கே இருக்குது 346ல். ஆனால் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அன்வான்டா 346ல் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம 193(2)ல் பார்க்குறோம், இந்த கேசஸ்க்குலாம் 60 நாளுக்குள்ளே போகணும். இப்போ 193 சப்கிளாஸ் 3 தான் நம்மளுக்கு போலீஸ் ரிப்போர்ட். இப்போ போலீஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது 2(1)(t)யும் பார்க்கணும், இந்த போலீஸ் ரிப்போர்ட்டையும் பார்க்கணும். சரிங்களா, அப்போ இந்த போலீஸ் ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லுது, இதில் புதுசாக ஒரு 2 சப் பாயிண்ட் உள்ள ஆட் பண்ணியிருக்கான் இந்த 193 சப்கிளாஸ் 3ல். என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் சீக்வன்ஸ் கஸ்டடி இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தமாகவும் ப்ளஸ் 90 டேஸுக்குள்ளே நம்ம வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறோம்ல, அதோட ரிப்போர்ட்டு இன்ஃபர்மேட்டுக்கும் தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். சரிங்களா, அப்போ அந்த 90 டேஸுக்குள்ளே நம்ம என்ன வழக்கின் முன்னேற்றம் என்ன நடந்திருக்குங்கிற நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு கான்செப்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்கான். இப்போ 193 சப்கிளாஸ் 3 முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 4 இந்த ஃபுல்லாக அந்த சப்செக்ஷன் உள்ள எல்லாமே படிச்சிடணும். இப்போ இந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து டிஎஸ்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து பண்ணிட்டு அடுத்து அவர் வந்து எஸ்ஹெச்ஓட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா, மெஜிஸ்ட்ரேட் எந்த ஒரு ஃபர்தர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இவர் ஃபர்தராக எதுவும் கிடைக்குதான்னு கெட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட்டை பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். அது முடிய எதுவும் எதுவும் அடிஷ்னல் பாயிண்ட் கிடைக்குதுன்னா இவர் பண்ணலாம். இந்த சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் இவர் வந்து அடிஷ்னல் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட முடியுமா? ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேஷனுக்குள்ளதை அந்த மாவட்ட எஸ்பி பண்ணிடலாமா? டிஐஜி, ஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி, இது எங்கே சொல்லுதுன்னா, ஒரு எஸ்ஹெச்ஓக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு மேலே உள்ள பவர், அந்த அவருக்கு என்னென்ன எல்லைகள்லாம் இருக்கோ அந்த பவர்ஸும் அவரோட மேலதிகாரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது. 30ல் சொல்லுது. என்ன அப்படின்னு பிஎன்டபிள்யூஎஸ்ல 30. இதனால நீங்க இது ஏன் இதுக்குள்ள வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் கேட்க முடியாது. இதுல நிறைய பேர் சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் போலீஸ்ல சொல்லுவாங்க, நாங்க வந்து இங்க இருப்போம்,
எனக்கு பந்தோஸ்து போட்டாங்க, நான் அங்கே போகிறதா, நான் ஸ்பாட்டுக்கு போய் நீங்கள் போனா போங்க, ஜிடி பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஜிடி பொறுப்பு யாரோ அடுத்து அவர் தானே ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அப்படி அவரும் இல்லை, ஒரே ஒரு ரைட்டர் தான் இருக்காரு, ஒரே ஒரு பாரா தான் இருக்காருன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்துட்டு போறாரு, டிஎஸ்பி வந்துட்டு போறாரு. ஆமா, அப்போ சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்துட்டு போறாரு, அவரோட எல்லைக்குள்ள தானே இருக்குது, அவர் வந்து பண்ணிட்டு போறாரு இன்வெஸ்டிகேஷன். நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் வித்தவுட் டிலேல நடக்கணும். வித்தவுட் டிலேல இல்லாம நடந்தா மட்டும்தானே நம்மளுக்கு அதோட இதை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப இந்த 193ல 5ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இவன் ஏற்கனவே பாண்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாண்டில் இருக்கான். இப்ப சார்ஜ் ஷீட் போட்டாச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதாயிரும், எக்ஸிட் ஆயிரும் அந்த இதெல்லாம். அதாவது சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு நீ என்னதுக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்மளுக்கு பொறுத்தளவு இந்த அக்யூஸ்ட் வந்து உள்ளதான் இருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில தான் இருக்காங்க, இந்த 2 பேருமே உள்ளதான் இருக்காங்க. நம்ம எல்லா விட்னஸையும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 190C-ல 6 என்னன்னா, நம்ம என்னென்னலாம் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம சேகரிச்சோமோ, என்னென்ன டாக்குமெண்ட் சேகரிச்சுப்போம், எஸ்ஓசி போயிருப்போம், அப்சர்வேஷன் மாதிரி இது பண்ணியிருப்போம், ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருப்போம், அப்புறம் வந்து பிளட் சாம்பிள் எடுத்திருப்போம், ஃபாரன்சிக் அனுப்பியிருப்போம், என்னென்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட் இது ப்ளஸ் 180ல எக்ஸாமினேஷன் பண்ணோம்ல சப்கிளாஸ் 3 அந்த டாக்குமெண்ட் என்னச்சுங்களா, இதெல்லாமே வச்சு அனுப்பணும்ன்ட்டு அந்த 190 சப்கிளாஸ் 6 சொல்லுது. இதெல்லாம் வந்தால் மட்டும்தானே அவர் வந்து ஹெட் மினிஸ்டர் கிளர்க்கு எடுப்பாப்புல, எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துருச்சான்னு பார்த்து தானே எடுப்பாப்புல. அப்போ இதன் அடிப்படையில் இது பண்ணுவாப்புல. 180 சப்கிளாஸ் 3. ஆனால் இதில் 7ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஐஓ நினச்சா இந்த டாக்குமெண்ட்லாம் அக்யூஸ்டுக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கேட்கலாம். ஆனால் அதை மெஜிஸ்ட்ரேட் இப்போ கன்சிடர் பண்ணி இது கொடுக்கலாமா வேணாங்கிறது அவரோட டிஸ்கிரிப்ஷன் பவர். இவர் வேணால் கேட்கலாம், ஆனால் கொடுக்கறது கொடுக்காது அவரோட பவர். காப்பீஸ் கொடுக்கும்போது தானே அதெல்லாம் பேச முடியும். காப்பீஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் எல்லாமே தருவாங்க. ஆமாம், 7ல் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது தேவையில்லை, இது கொடுத்தோம்னா பொது நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அது கொடுக்கலாமா கொடுக்க வேணாங்கிறது மெஜிஸ்ட்ரேட்டோட டிஸ்கிரிப்ஷன் பவர். சரிங்களா? அதில் 8 வந்து என்ன சொல்லணும்னா, அந்த காப்பீஸ் வந்து கொடுக்குறது பண்டிலாக இருந்துச்சுன்னா எத்தனை இருக்கோ எத்தனை அக்யூஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பண்டிலாக தான் கொடுக்கணும். ப்ளஸ் பென்ட்ரைவ் வால்யூமாக நிறையா இருந்துச்சுன்னா பென்ட்ரைவோட கொடுக்கலாம். அதுதான் 8ல் உள்ளது. 9 வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 193(3) மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் போயிட்டு இது பண்ணுறோம். கோர்ட்டில் கொடுத்தோன்னா கோர்ட்டில் உடனே எடுத்துக்குவாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாச்சு, கோர்ட்டுக்கு சென்ட் பண்ணுறோம், உடனே எடுத்துருவாங்களா? ஹெட் கிளர்க் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் செக் பண்ணுவார். என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்ன இது அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை காப்பீஸ் இருக்கா, எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக பண்ணி சீல் குத்துவாரா, எல்லாத்தையுமே சீல் குத்தி வச்சுருப்பாரா, எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவார். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வைக்கல, பிஎம் சர்டிஃபிகேட் வச்சாச்சு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வைக்கல. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்காண்டி டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொடுத்துடலாமா? இத்தனை நாளுக்குள்ள நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லணும். அதையும் சொல்லணும், எஸ்பிட்ட சொல்லிட்டு இருக்கிறத வச்சு கொண்டு வரணும். ஆனா இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காண்டி அவர் டிஃபெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது. மற்ற ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கொண்டு ஃபார்ம் 95 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் டிஃபெக்ட்ஸ் போட்டு அனுப்பிச்சி விடலாம். அனுப்பிச்சி விடுறத வந்து இவங்களுக்கு வந்து 3 மாதம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணேன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் எஸ்பிட்ட, அதாவது ரூரலாக இருந்துச்சுன்னா எஸ்பி, சிட்டியாக இருந்துச்சுன்னா கமிஷனர்கிட்ட அனுப்புவாங்க. அந்த மாதிரி வரல, இதுவே எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை அப்படின்னா அவர் 3 நாளுக்குள்ளே நம்பர் கொடுத்தாங்க, 3 டேஸ்க்குள்ளே நம்பர் கொடுத்தாலும். ப்ளஸ் இதில் வந்து இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரல, கெமிக்கல் அனாலிசிஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது டிஃபெக்டாக சொல்ல முடியாது.
ஏன்னா அதை வந்து அவங்க வந்து 329 எடுத்து பாருங்க, 329 330 எடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு விடை இங்க கிடைக்கும். 329 330 அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் கொடுக்குற இது வந்து நம்மளுக்கு டிஃபெக்ட்ஸ் சொல்லி போட மாட்டாங்க. அது ஒண்ணு. 330 போயிடுங்க, நோ ஃபார்மல் ப்ரூஃப். அப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மற்றபடி நம்ம சப்மிட் பண்றது எல்லாமே கொடுத்ததுல இருந்து 30 நாளுக்குள்ள இது ஜென்யூன் சர்டிபிகேட் பண்ணணும். ஆனா இவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவை கிடையாது. நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? நீங்க இப்போ ஒரு காப்பீஸ் போடுறீங்க, ஜென்யூன் ப்ரூவ் பண்ணுவீங்க தானே, ஜென்யூன் சர்டிபிகேட்னு கோர்ட்ல சொல்லுவீங்க தானே. ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து அது கான்ட்ராடிக்ஷன் எதுவும் டிஃபெக்ட் வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தாதான் இது பண்ணுவாங்க. அப்ப இதுல உள்ள மேட்ருக்கு வந்துச்சா? அப்ப ஃபைலிங் பண்றோம். ஃபைலிங் பண்ணும்போது இந்த கெமிக்கல் அனாலிசிஸும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காண்டி டிஃபெக்ட்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுற மாட்டாங்க. மற்ற ஏதோ இருந்தாச்சும் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள சரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியும் பண்ணி முடிக்கலன்னா எஸ்பிட்ட கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. அப்போ அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் வேற. இப்போ கோர்ட் ப்ரொசீடிங். இப்போ ஃபைலிங் எடுத்தாச்சு சரிங்களா. ஃபைலிங் எடுத்தோன்னே இப்போ என்ன பண்ணுவாங்க? நம்பர் கொடுத்தாச்சு. இது எந்த கோர்ட்ல இருக்கும்? இப்போ நம்ம மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கும். பிஆர்சி நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ மெஜிஸ்ட்ரேட் வந்து இது இந்த கேஸ் அவர் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? கமிட்டல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ். அப்ப அந்த அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? சம்மன் சர்வ் பண்ணணும். இல்ல வரல அப்படின்னா வாரண்ட். அப்படி இல்லைன்னா இல்ல, சும்மா பொதுவா கேக்குறேன், நான் அதுக்கு வரல. என்பிடி அப்படியும் வரல, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா அறிவிக்கலாம். எப்ப அறிவிப்பாங்க? வரலன்னா அறிவிப்பாங்க. அப்ப அவன் இல்லாம ட்ரையலே பண்ணலான்னு வந்துச்சு. இந்த கான்செப்ட் சொல்ல வரதுக்கு தான் நான் இழுத்து கொண்டு வந்தேன். அவன் இல்லாம ட்ரையலே பண்ணலான்னு வந்துருச்சு. ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன, அக்யூஸ்ட் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கான். இப்ப இவனுக்கு என்ன பண்ணுவாங்க? இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் போடுவாங்க. இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்ல நம்மளுக்கு 227 இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸுக்கு கீழே வரும். இதுல 227 இருந்து 233 முடிய இருக்கு. 227 இருந்து 233 முடிய இருக்கு. இப்ப இந்த 227 என்ன சொல்லுது? இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன? ஒன்னு வாரண்ட், ஒன்னு சம்மனு, இன்னொன்னு வாரண்ட். சரிங்களா? இப்ப இந்த சம்மனும் வாரண்ட்டும் அனுப்பணும்னா முக்கியமான ரூல் ஒண்ணு இருக்குதுல. இந்த சம்மனும் வாரண்ட்டும் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம்ல, அதுல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் விட்னஸ் நம்ம சொல்லியிருக்கணும். அதில் பாருங்க 227 எடுத்து படிங்க. 2வது பாயிண்ட்டை பாருங்க. 227 2வது பாயிண்ட். No summon or warrant shall be issued against the accused under the subsection until the list of prosecution witness has been filed. சொல்ல வர கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அப்ப ஒரு இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா 2வது பாயிண்ட்ல உள்ள கண்டிஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அப்ப அந்த 2வது கண்டிஷனை ஃபாலோ பண்ணும்போது 3வது கண்டிஷன் என்ன இருக்கு? அந்த இஷ்யூ ஆஃப் சம்மனோ வாரண்டோ அனுப்பும்போது கம்ப்ளைண்ட் காப்பியும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். 3வது பாயிண்ட்டை படிங்க. A proceeding insisted upon a complaint made in writing, every summons or warrant issued under subsection shall be accompanied by a copy of such complaint. புரியுதா? அப்ப நம்ம ஒரு இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் காப்பி வச்சு கொடுக்கணும். ஆனா இந்த ப்ரொவிஷன்ல இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்க்கு பாத்தீங்களா, சம்மனோ வாரண்ட், இது வந்து 90 பாதிக்காது. 90 என்ன சொல்லுது? ஒரு ப்ராசஸ் டு கம்பல் த அப்பியரன்ஸுக்கு நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அதுல ஒரு 90 வருது பாருங்க, அதை பாதிக்காதுன்னு சொல்றான். 90 அப்படியே ரிலேட்டட் பண்ணுங்க. சம்மன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணலாம், நோட்டீஸ் தான் கொடுக்க முடியாது.
நோட்டீஸ் தான் அனுப்ப முடியாது. ஆமா, நான் இன்னும் இதுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரலையே. இப்போ சமன் இதெல்லானே கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப இந்த இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்ல வரும்போது 90 பாதிக்காதுன்னு சொல்லிட்டான். இந்த இதுக்கும் அந்த 90 பாதிக்காது. 90யும் வாரண்ட் சமன் தான், அதை பாதிக்காதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? இதே அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்டிங்ல இருந்தானா இவன் 91ல பாண்டு கொடுத்தோட அப்பியரன்ஸ் ஆயிக்கலாம். இது ஜென்ரல், இந்த கேஸ்க்கு இல்லை, ஜென்ரல். இப்போ 227ல முடிஞ்சிச்சு, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவான்? அக்யூஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஆவாங்க. அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்? காப்பீஸ் கொடுக்கணும். அந்த காப்பீஸ் எதன அடிப்படையில் கொடுப்பாங்க? 230யும் காப்பீஸ் தான், 231 காப்பீஸ் தான். அப்போ இது 230 என்ன காப்பீஸ், 231 என்ன காப்பீஸ்? ரெண்டுமே காப்பீஸ் தான். 230யும் காப்பீஸ் தான், 231 காப்பீஸ் தான். 230 வந்து என்ன எதுக்காண்டி அந்த காப்பீஸ், 231 எதுக்காண்டி? இது 230ங்கிறது நார்மலா ப்ராசிக்யூஷனுக்குள்ள. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்குள்ள, இது போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா வர்றது 230 மூலயமா போகும். அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா 231. கோர்ட் ஆஃப் செஷன் கிடையாது, எல்லாத்துலேயும் போகிறதான், காப்பீஸ் கொடுக்கறது தான். போலீஸ் ரிப்போர்ட் மூலிமா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 230ல கொடுப்பாங்க காப்பீஸு. போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போவாங்க பார்த்தீங்களா? இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்லாம் யார்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது ப்ரைவேட்டு, ஃபாரஸ்ட் பண்ணாங்கன்னா அது ப்ரைவேட்டு, நார்மலாக ஒரு பப்ளிக் போய் இது பண்ணாங்கன்னா அது ப்ரைவேட்டு. அப்போ அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா அதுக்கு வந்து யார் அக்யூஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு காப்பீஸ் கொடுக்குறது 231. இந்த போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் ஆகி காப்பீஸ் கொடுக்குறது 230. இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். என்ன ப்ரோ கரெக்டா? எது மேடம்? அதாவது பிரைவேட்டுங்கும் போது 231, போலீஸ் ரிப்போர்ட் மூலயமா வந்துச்சுன்னா 230. அவ்வளவுதான் கான்செப்ட். அதான் ரெவன்யூ போறதே பிரைவேட் தானே. போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம ரெவன்யூ இப்போ வந்து ஒரு மணல் கேஸு ரெவன்யூ ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொடுக்குறது 231 தான். இப்போ ஃபாரஸ்ட் போற நம்ம போறது எஃப்ஐஆர், போலீஸ் போறது எஃப்ஐஆர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போறது அக்கரன்ஸ் ரிப்போர்ட். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்யூஸ்ட் வந்து உள்ள இன் பண்ணணும் அப்படின்னா 231 காப்பீஸ். இப்போ 230ல என்ன சொல்றாங்க? 230ல பார்த்தீங்கன்னா என்னென்ன காப்பீஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அக்யூஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஆறாம் சரின்னு வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எங்கே அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் ஆவான்? கோர்ட் ஆஃப் மெஜிஸ்ட்ரேட்டு இங்கே தான் வருவாப்புல. வந்தோடனே காப்பீஸ் நம்மளுக்கு 230ல கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன காப்பி? ஃபர்ஸ்ட் காப்பி என்ன சொல்லுவாங்க? அதுல பாருங்க 193 உள்ளது வருமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலீஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளது, ரெண்டாவது பாயிண்ட் 173 எஃப்ஐஆருக்குள்ளது. என்ன சரிங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன? 180ல உள்ளது விட்னஸ். அடுத்து நாலாவது 183. இப்போ 183 ஸ்டேட்மெண்ட் என்ன? கன்ஃபெஷனா ஸ்டேட்மெண்டா? 183. அப்ப கன்ஃபெஷன், அப்ப அக்யூஸ்ட் வந்து கன்ஃபெஷன் இல்லாம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே. அப்ப அது 183னா என்ன? 183 ஹெட்டிங்க படிக்கணும். ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்ப கன்ஃபெஷன் பண்ணணும்னா கன்ஃபெஷனோட ரூல்ஸ் என்ன அதை பார்க்கணும். சரிங்களா? இப்ப 10 வருஷம் மேல உள்ள அஃபென்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. 10 வருஷம், 10 வருஷத்துக்கு மேல உள்ள அஃபென்ஸ். 10 வருஷம்னா ஏதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் சென்டென்ஸ்லாம். இந்த மாதிரி அஃபென்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் வந்து அப்படின்னா போலீஸ் வந்து விட்னஸை கூட்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட். நம்ம ரெக்கார்ட் பண்ண, போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணா 180,
இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையே, ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான இது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வேல்யூவா எவிடன்ஸா மாத்தணும் அப்படின்னா இவங்க மெஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் அந்த இன்வெஸ்டிகேஷன் டயத்திலேயே கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டி ஃபிட்னஸ், அதுக்கு எதுனா 10 வருஷத்துக்கு மேல உள்ள அஃபென்சஸ்க்கு மட்டும்தான். அதான் 10 வருஷம், 10 வருஷத்துக்கு மேல உள்ள பனிஷ்மெண்ட் எல்லாமே. சரிங்களா? 183 இருக்கு ப்ரொவிஷோல. மெஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம். அது அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எந்த மெஜிஸ்ட்ரேட் வேணாலும் இவர் கொடுக்கலாம். அது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ரெக்வஸ்ட் கேட்கலாம். அந்த ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டை தான் போய் ரெக்கார்ட் பண்ணணும்னு இல்லை. சரிங்களா? எந்த மெஜிஸ்ட்ரேட் வேணாலும் கொண்டு போய் நிப்பாட்டி ரெக்கார்டு 183 ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். 356. அப்போ நம்மளுக்கு காப்பீஸ் கொடுக்குற என்னென்ன காப்பீஸு? ஒன்று போலீஸ் ரிப்போர்ட்டு 193/3, இன்னொன்று எஃப்ஐஆர் என்ன 173, அடுத்து 180 உள்ள ரெக்கார்ட் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ் விட்னஸ் 183, அடுத்து 183 உள்ள ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து இந்த 190 ரிலவன்சி ஆஃப் டாக்குமெண்ட்லாம் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோமா, அதையும் கொண்டு வந்துட்டான் அந்த காப்பீஸில். எல்லாமே வந்துச்சா? இதில் அவன் சொல்லியிருப்பான் பாருங்க, ஐஓ கேட்டிருப்பாங்க பாருங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்காம நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வந்து வேணும்னா கன்சிடர் பண்ணி கொடுக்கலாங்கிறது அதுலேயே இருக்குது. 230 இருக்கு, 230. இப்போ காப்பீஸ் கொடுத்தாச்சு. காப்பீஸ் கொடுத்தோன்னே மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார்? காப்பீஸ் அக்யூஸ்ட்டை கொடுத்தாச்சு, 14 நாளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ்லேருந்து 14 அப்பியரன்ஸ் ஆகி 14 நாளுக்குள்ள அப்பியரன்ஸ் ஆகி 14 நாளுக்குள்ள காப்பீஸ் கொடுத்துடணும். காப்பீஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவார்? இப்போ இவர் காகன்ஸ் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? எடுப்பாரு. இவர் தான் எடுப்பாரு. எதுக்கு கீழே எடுப்பாரு? எதுக்கு செக்ஷன் கேட்குறேன். 210 எப்படிலாம் காகன்ஸ் எடுப்பாரு? ஒன்று, அதுலேயே 3 இருக்கே. ஒன்று கம்ப்ளைண்ட் டைரக்டா போய் கொடுக்கறது மூலியமா, பிரைவேட் கம்ப்ளைண்ட். இன்னொன்று, ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட் மூலியமா. இன்னொன்று, ஏதாவது கம்ப்ளைண்ட் இல்லாமல் எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கொடுத்ததை வச்சு, இல்லை அவரே சுயமோட்டவா அவரோட ஓன் நாலேஜ். இப்போ இந்த 3 கண்டிஷன் இதில் காகன்ஸ் எடுக்கிறாரு. காகன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது நான் ட்ரையல் பண்ணுற கேஸ் இல்லை அப்படின்னு அவர் மெஜிஸ்ட்ரேட்டு திங்க் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுவார்? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். அப்போ இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் எந்த செக்ஷன் கீழே போடுறாங்க? இப்போ 232. இப்போ இந்த 232 என்ன பண்ணுறாங்க? ஆமா, இங்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல வந்து 4 இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் 230, 231 எல்லாமே கொடுத்தாச்சான்னு பாப்பாரு. ஃபர்ஸ்ட் இது ஒன்னு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இது நான் விசாரிக்க வேண்டிய அதிகாரம் இல்லை, அதனால நான் கமிட்டல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றாரு? இது 230, 231 படி காப்பீஸ் கொடுத்தாச்சான்னு பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? இந்த கமிட்டல் ஆகுற முடிய அவன் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கணும்னாலும் அவர் ஆர்டர் போடுவார். அது முடிய ஆர்டர் பண்ணும். இல்ல இந்த ட்ரையல் முடிகிற முடியோட அவன் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடனா கூட போடலாம். அந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் படிங்க. பெயிலோட கண்டிஷனோட அது தனி. பெயில் வாங்கினா அந்த கண்டிஷனும் பாருங்க. பெயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தா பெயில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இவன் கமிட்டல் ஆகிற முடிய ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கணும்னா ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருங்க. அதே மாதிரி 3rd பாயிண்ட்ல பெயில் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி பார்க்கறனாலும் பாருங்க. இல்ல அவன் ட்ரையல் முடிய ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கணும்னாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நோட்டிஃபை பண்ணுவார். யாருக்கு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஏன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோட்டிஃபை பண்ணணும்? ஏன்னா அவர் தான் ட்ரையல் நடத்த போறாரு. கோர்ட் ஆஃப் செஷன். வேற யாரும் ட்ரையல் நடத்த முடியுமா? மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஏபிபி தவிர வேற யாராவது நடத்தலாமா? நடத்தலாம். மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடத்தலாம். பிரைவேட் பர்சன் நடத்தலாம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. ஆனா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்க கூடாது. அதுவும் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டருக்கு மேல உள்ளவங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ட்ரையல் நடத்தலாம். ஆனா செஷன் கோர்ட்ல
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு கலெக்டர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இது ட்ரையல் எடுக்கலாமா சார்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையா? அவரும் எடுக்கலாமே, பிரைவேட் பர்சன் யாராவது வேணா எடுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் யார் பிரைவேட்டா எடுக்கலாம், Private persons ஏ யார் வேணா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எடுக்கலாம். அவங்க எப்படி எஸ்சி ரேங்க் மேல இருப்பாங்க? நான் போலீஸ்க்கு சொல்றேன், போலீஸ்க்கு சொல்றேன். நான் போலீஸ் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கக்கூடாது. அப்படி ட்ரையல் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தா பிரைவேட் பர்சன் பண்ணலாம். 339 எடுத்து படிங்க. 339 339 339 வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு. permission to conduct prosecution. ஆனா மெஜிஸ்ட்ரேட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். மெஜிஸ்ட்ரேட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். 339 burden no police officer shall permit to conduct the prosecution taken the investigation into the act. Therefore, any person conducting the prosecution may be permitted personally or by ஓகேங்களா? அப்ப ஆனா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஆனா செஷன் கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண முடியும். பப்ளிக் அசிஸ்ட் பண்றதுக்கு வேணா நம்ம சார்பா விக்டிம் சார்பாவோ இல்லை இன்ஃபார்மன்ட் சார்பாவோ பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு பர்பஸ்க்கு மட்டும்தான், ரிட்டன் ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் பண்ண முடியாது. 338 ஓகேங்களா? பாத்துக்கோங்க வேணா, அதுல 338 இருக்கு பாருங்க. புக்கு தான் கையில வச்சிருக்கீங்களா? 338 வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட் போடுறதுக்கு நம்ம தனிப்பட்ட அட்வொகேட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அசிஸ்ட் பண்ணலாம். இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யாரு, ப்ளீடர்னா யாரு மேடம்? இப்போ ப்ளீடரு கவர்மெண்ட் ப்ளீடர். கவர்மெண்ட் ப்ளீடர்னா யாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யாரு? சிவில் சைடு கவர்மெண்ட் ப்ளீடர், கிரிமினல் சைடுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓகேங்களா? புரியுதா டிஃபரன்ஸ்? இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்த செக்ஷன்ல சொல்லுது? 25 சிஆர்பிசியா? இதுல பிஎன்எஸ்எஸ்ல 18. இப்ப 18ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அது தனி சாப்டர், அப்பாயின்மெண்ட் பண்றது எல்லாமே. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு கமிட்டல் போகணும் அப்படின்னா கண்டிப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோட்டிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் ட்ரையல் கண்டக்ட் பண்ண போறாரு. இப்போ கோர்ட் ஆஃப் செஷனுக்கு உள்ள நடைமுறை என்ன? அது சிவில். நீங்க மதுரை ஹைகோர்ட்டு போங்க, கவர்மெண்ட் ப்ளீடர்னு போட்டிருக்கோம். ஆனா கீழே வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு போட்டிருக்கோம். அதான் சிவில் கேசஸ் வந்து அவரே, சிவில் கேசஸ் வரும்போது ப்ளீடரு, கிரிமினல் கேசஸ் வரும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அங்க வந்து செஷன்ஸ் கேஸ்ல வந்து கமிட்டி ஆனதுக்கு அப்புறம் வேற யாருக்கும் மேட் ஓவர் பண்றதுனா மேட் ஓவர் பண்ணுவாரு. மேட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இவர பிபிஏ வந்து கேஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு இப்ப 18ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருன்னு பாத்துக்கோங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் எல்லாமே பாத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும். 18 பார்த்துட்டு இப்ப 18 முடிச்ச உடனே இப்ப செஷன் கோர்ட்டை பொறுத்தளவு பிஎன்டபிள்யூஎஸ்ல 248ல இருந்து 260 முடியாது. 260 செஷன் ரைட். இப்போ நம்மளுக்கு கமிட்டியில் ஆகும்போது நோட்டிஃபை பண்ணியாச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ட்ரையல் டு பி கண்டக்டட் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் சொல்லிட்டு 248ல சொல்றாங்க. 248ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ட்ரையல் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ 18லேருந்து 248 வாங்க லிங்க்கு, 248லேருந்து 338 வாங்க லிங்க்கு. அப்பியரன்ஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 338. லிங்க் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ளோவில் சொல்கிறதுக்கு. இப்போ 248 வராரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் கண்டக்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவார், 249ல் ஓப்பனிங் கேஸ் என்ன சொல்லுவார், இந்த அக்யூஸ்டு மேலே என்னென்ன கில்ட்டி இருக்குது, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, என்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாப்புல ஓப்பனிங் கேஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் சார்ஜ்னோட வச்சுக்கலாம். 249ல் அடுத்து இந்த அக்யூஸ்டு என் மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும் அப்படின்னா 60 நாளுக்குள்ளே போடணும், சரிங்களா? ஆனால் இங்கே நமக்கு டிஸ்சார்ஜ், ஏன்னா இவன் தான்ங்கிறது முக்கால்வாசி போட மாட்டேன், ட்ரையல் நான் கண்டக்ட் பண்ணிக்குவேன்ற மாதிரி இருப்பேன். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் எதில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அதுதான் காப்பீஸ் கொடுத்ததுலேருந்து அப்பியரன்ஸ் காப்பீஸ் கொடுக்குறாங்கல்ல 230 அதுலேருந்து 60 நாள். ஆமாம் அதான் காப்பீஸ் கொடுத்ததுலேருந்து 60 நாள் 60 நாள் 60 நாளுக்குள்ள டிஸ்சார்ஜ். சரிங்களா? டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் 250. ஆனால் இங்கே 250 நம்மளுக்கு மேட் அவுட் ஆகாது இந்த கேஸுக்கு. ஆனால் 250ல் காப்பீஸ் கொடுத்ததுலேருந்து ஜென்ரலாக 60 நாளுக்குள்ள டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம். இப்போ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லிட்டாரு இவர் மேலே நான் கில்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட விட்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ ஜட்ஜு என்ன பண்ணுவாப்புல, மெஜிஸ்ட்ரேட் கிடையாது, மெஜிஸ்ட்ரேட் வந்து கமிட்டியில் இங்கே வந்துருச்சு. இப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார், சார்ஜ் ஃப்ரேமிங் எப்படி பண்ணுவார், அது எத்தனை நாளுக்குள்ள, இப்போ உள்ள பிஎன்டபிள்யூஎஸ்ல டைம் லிமிட் வச்சுட்டாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், காப்பீஸ் கொடுத்ததுல இருந்து இல்லை, ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் சார்ஜ் இந்த பப்ளிக் ஓப்பனிங் ப்ராசிக்யூஷன் சொல்கிறாப்புல இவன் மேலே என்னென்ன ப்ரூவ் இருக்குன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணல, அதுல இருந்து 60 டேஸ்க்குள்ள ஜட்ஜு வந்து ஃப்ரேமிங் சார்ஜ் பண்ணி ஆகணும். காப்பீஸ் கொடுத்தா தானே அடுத்து இதுவே அடுத்தது. ஆமாம் 60 நாளுக்குள்ள இவர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணணும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணணும்னா அவர் என்னென்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவார். இல்லை ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இது இருக்குல்ல உள்ள ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு. அது ஜேஎம்மா வாரண்ட் கேஸ் ட்ரையல் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணுவாப்புல. நான் வந்து இப்போ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் என்ன பண்ணுவான்னு கேட்குறேன். 234 இருந்து 247 உள்ள செக்ஷனுக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்கோ அதை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவார். 234 இருந்து 247 முடிய அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாகவே பார்ப்பார். இப்போ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணிட்டான்னு வச்சு, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ரீட் பண்ணி அக்யூஸ்டே கார்டு இதை வந்து அவர் கொஸ்டினிங் சொல்லலாமா எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா, சார்ஜ் எக்ஸ்பிளன். அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, போலீஸ் இல்லைனா கொஸ்டினிங் நினச்சிக்குவாங்க. கொஸ்டினிங் கிடையாது. இப்போ சார்ஜை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிட்டு நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையான்னு கேட்பார். இவன் ஒத்துக்குவானா, ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டானா 252 முடிஞ்சிடும். 252 ஒத்துக்கலன்னா என்ன பண்ணலாம் அடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? அதான் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரையலே ஸ்டார்ட். அடுத்து இப்போ எதுக்கெல்லாம் எந்தெந்த கேஸ் வந்து ஃப்ரேமிங் சார்ஜ் பண்ணுவாங்க ஜென்ரலா?
வாரண்டி கேஸும் செஷன் கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரேமிங் சார்ஜ் பண்ணுவாங்க, சமன் கேசஸுக்கு பண்ண மாட்டாங்க. அப்போ சமன் கேஸ்னா எது, வாரண்டி கேஸ்னா எது? பிலோ 2 years சமன் கேஸ் எதில் சொல்லுது? 2 of 1 of X. சமன்னா 2 வருஷத்துக்குள்ள, வாரண்ட்னா இல்லாத எல்லாமே வாரண்ட். அப்ப அது எதுல சொல்லுது? இஜெட். ஒய் வந்து விக்டிம். விக்டிம்னா யாரு? அவங்க லீகல் ஏர்ஸ் எல்லாமே வருவாங்க. செஷன் கோர்ட்டுக்கு மட்டும்தான். அதான் செஷன் கோர்ட்ல நடக்கிறதுக்கும் வாரண்டி கேஸ் ட்ரையல் பண்ற கோர்ட்ல மட்டும்தான் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணுவாங்க. சமன் கோர்ட்ல, சமன் கேசஸ் நடத்துற கோர்ட்ல பண்ண மாட்டாங்க, டைரக்டா குற்றச்சாட்டு தாங்க. சம்மரி ட்ரையல் கேசஸ்லயும் ஃப்ரேமிங் சார்ஜ் கிடையாது. ஆனா இப்போ வந்து சம்மரி ட்ரையல் கேசஸ் கண்டக்ட் பண்ணணும்னா அக்யூஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுல 285ல நினைக்கிறேன், 285ல வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? அவன் சைடு கேட்கணுன்றது சம்மரி ட்ரையலை கண்டக்ட் பண்றதுக்கு. ஃபேர் ட்ரைன் இல்லை, அதுல ஒரு முக்கியமான டேர்ம் இருக்கு அதுல. ஏன்னா சம்மரி ட்ரையலா நடத்தணும் அப்படின்னா அங்கே அப்பீல் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்ப சம்மரி ட்ரையல் கேசஸ், ஆமா 3 years உள்ள பனிஷ்மெண்ட் மட்டும்தான் சம்மரி ட்ரையல் பண்ண முடியும். அது அவங்க லிமிட், அது சம்மரி ட்ரையல் ஒன்றும் சொல்லலையே. அது ஒரு நாளே முடிச்சுருவாங்க. அக்யூஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டானா முடிஞ்சானா, ஹேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு நோ அப்பீல் 285ல சொல்றாங்க. எதுக்கு? ஏன்னா 285 எடுங்களே, பாத்துங்க 285 எடுங்க. பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று எஸ்டிசியில வந்து 2 ஒன்று இருக்கு. ஒன்று சம்மரி ட்ரையலு, இன்னொன்று சம்மரி காஸ் கேலண்டர் கேஸ் மாதிரி போடுவாங்கல்ல. அதான் சம்மரி காசும் போடுவாங்க, சம்மரி ட்ரையலும் போடுவாங்க. அதுலயுமே இருக்கு. நீங்க இதுல இப்போ இது கோர்ட்ல இருக்கு, அதுல உள்ள ப்ரொசீடிங்ஸ் தான் பார்க்கணும் நீங்க. உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ் வரும்போது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ப்ரிவிலேஜ் வந்தா அதை தான் பார்க்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதான், அங்க என்ன ப்ரொவிஷனோ அதுதான். இதுலயே பாருங்க, நீங்க ப்ரிவிலேஜஸ் வரக்கூடாதுன்ட்டு இந்த டெஃபினிஷன்ல இருக்கு பாருங்க. இன்வெஸ்டிகேஷன் ஒன்று, ஆமா 2 of என்ன இது பாருங்க, எல் எடுங்க, 2 of 1 of எல் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ஆமா 4-5 நீங்க என்ன இது எடுக்கணுமோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்பெஷல் ஆக்ட் ப்ரொவிஷன் தான் பார்க்கணும், பிஎன்எஸ்எஸ் பார்க்க கூடாது. வாரண்டி கேஸும் இல்லாம செஷன்ஸ் கேஸும் இல்லாம இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஃப்ரேமிங் சார்ஜ்னா வாரண்டி கேஸும் செஷன் கோர்ட்டுல மட்டும்தான் ஃப்ரேமிங் சார்ஜ் பண்ண முடியும். ஃப்ரேமிங் சார்ஜ்லாம் டைரக்டா எடுத்தோன்னா குற்றச்சாட்டு தான். ஃப்ரேமிங் சார்ஜ்லாம் பண்ண மாட்டான். எது அது சம்மரி காஸ்ட் ட்ரையல் தான் போவாங்க அவங்க. 274 நினைக்கிறேன், 274 தான் எடுத்தோன்னா குற்றச்சாட்டு தான். இல்ல அதுக்கு நீங்க அந்த ப்ரொவிஷன்ல பார்க்கணும்ல. செக் கேஸ் எனக்கு தெரியாது. செக் கேஸ்ல அதுக்கு என்ன ப்ரொவிஷன்? என்ஐ ஆக்ட் வந்து என்ஐ ஆக்ட் நான் படிக்கல.
சரி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஃப்ரேமிங் சார்ஜ்ங்கிறது ஒன்லி வாரண்ட் கேஸுக்கும் செஷன்ஸ் கேஸ் மட்டும்தான் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ண முடியும், வேற எதுக்கும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அங்கே சமன் கேசஸாக கண்டக்ட் பண்ணாங்கன்னா எடுத்தோன்னு குற்றச்சாட்டு தான் 274. Very good. ஆ ஓகே.